Amen. Amen. You can all have your seats. How many of you happy? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Amen. Such a joy to be in the presence of the Lord. இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்துல இருப்பதில் அவ்வளவு சந்தோஷம். Amen. As Pastor said, it's raining outside. வெளியே வந்து பயங்கர மழை. But when I came inside, it's like fire inside. உள்ள அக்கினி இருக்கு. உள்ள வந்தா உள்ள அக்கினி இருக்கு. Amen. It's like Elijah. Amen. எலியாவை போல். Prayed first for the fire, then the rain came outside. Amen. அவன் அக்கினிக்காக ஜெபித்தார், ஆனா பின்பு மழை வந்தது. Amen. Where there is fire, there is rain too. அக்கினி எங்க இருக்கோ அந்த இடத்துல மழை இருக்கிறது. Amen. Such a great joy to be here this evening time. எனக்கு இந்த சாயந்திர வேளையில உங்க மத்தியில் இருப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. Amen. I greet you all in the precious name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். If you're happy, just look at your neighbors, give them a hand and ask them, are you happy? அவங்கள பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்க. Are you happy ன்னு கேளுங்க. When you ask them, just keep a smile on your face. கொஞ்சம் முகத்தை சிரிச்சிட்டே காட்டுங்க, கோவமா பார்க்காதீங்க அவங்கள. Some people just மொரச்சு பார்க்கறாங்க, they are staring and ஏன் மொரச்சு பார்க்கறீங்க? Amen. Yes, amen, because the Bible says rejoice in the Lord always. Again I say rejoice. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், மனமகிழ்ச்சியா இருங்கள். Amen. Amen. How many of you people believe God is going to speak today? எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார்? Amen. I just have a short prophetic word to share in midst of you. இன்றைக்கு இந்த இடத்திலே ஒரு சின்ன ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்காக இந்த இடத்தில் இருக்கிறது. I believe God is going to speak. I believe no man's voice won't be heard, God's voice will be heard. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், எந்த மனிதனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க போவதில்லை, பரிசுத்தவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க போகிறீர்கள். I thank God for giving me a wonderful opportunity. இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். Amen. I thank Pastor, I thank Pastor's family, I thank Auntie for inviting me here. பாஸ்டர் குடும்பத்துக்கு ஆன்ட்டிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். Amen. I believe this is a plan of the Lord which I am standing here. Amen. இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன், அது கர்த்தருடைய திட்டம் என்று நான் விசுவாசிக்கிறேன். Amen. I just want to take 1 minute to introduce myself and we are going to jump into the word. நான் ஒரு நிமிஷம் எடுத்து என்னை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அதுக்கு அப்புறம் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்ல விரும்புகிறேன். Nothing big to introduce. என்னை குறித்து பெருசா சொல்வதற்கு எதுவும் இல்லை. I'm just a 20 years old young boy. நான் 20 வயது உள்ள ஒரு பையன். Amen. Turned 24 days ago. 20 because at young age when I was feeling okay, I'm so young. When people ask my age, I was just telling I was adding 1 year extra and I was telling to get the seniority. Now when I turned old, I feel okay. 20, I'm turning on soon. எப்போ எங்கிட்ட வயசு கேட்டாலும் ஒரு வயசு கூட்டி தான் எல்லாத்தையும் சொல்லுவேன். ஆனால் இப்போ வயசான மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. அதனால இப்போ நான் ரொம்ப சீக்கிரம் வயசு ஆகுது என்கிற உணர்வு வந்த உடனே கரெக்டான ஏஜ் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். That's why I'm telling I turned only 24 days ago 20. 24 நாளுக்கு முன்னாடி தான் 20 ஆனேன்னு சொல்லிக்கிறாங்க. So I just stepped into my 20. நான் இப்போதான் என்னோட 20 வயசுல உள்ள வந்திருக்கேன். And God has been faithful in my life. கர்த்தரின் வாழ்விலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். As you all have heard, my name is Aaron Vinod. என்னோட பேர் ஏரன் வினோத். I'm from a Pentecostal family. I'm a pastor kid. நான் ஒரு பாஸ்டருடைய பிள்ளை, பெந்தேகோஸ்து குடும்பத்தை சார்ந்தவன். My dad's name is Pastor Vinod Chako. என்னுடைய தகப்பனுடைய பெயர் வந்து பாஸ்டர் வினோத் சாக்கோ. Any Malayalis here? இங்க மலையாளி சார்லாம் இருக்கீங்க. Okay, I'm from a Malayalam background. நானும் மலையாளம் பேக்ரவுண்ட். My dad is a Malayali. என்னோட அப்பா மலையாளி. Telugu speaking people here. தெலுங்கு பீப்பிள் இருக்காங்களா? And my mom is from Karimnagar, Andhra. எங்க அம்மா வந்து தெலுங்கு கரீம்நகர் ஆந்திரா. Kannada speaking people. கன்னடா ஸ்பீக்கிங் பீப்பிள் இருக்காங்களா? I am from Karnataka. நான் கர்நாடகால இருந்து வந்திருக்கிறேன். Amen. Heavenly people here, பரலோக மக்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. We all are from same. நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். We all are from same family. Amen. Amen. Some or the other we'll just connect. நம்ம எல்லாம் அப்படியே கனெக்ட் ஆயிருப்போம். Amen. We are from same family. Amen. It's such a great privilege to preach the word of God. கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். And by the grace of God I got that privilege at the age of 13. 13 வயதிலே அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். Amen. When I came to pastor's home, pastor's son was 13. He's exactly 8th grade. Amen. இங்க வரும்போது பாஸ்டர் இருக்கும்போது அவனும் 13 வயது, அவருக்கு 8th கிரேட்ல இருக்காரு. I was that age, that grade when I started to preach Jesus. நான் preach பண்ண ஆரம்பிக்கும் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கும்போது அவனுடைய வயதுல இருந்தேன் நான். Amen. I was same that age, that grade and அந்த ஏஜ் அந்த கிரேட்ல இருக்கும்போது நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தொடங்கினேன். Amen. As I'm just in 8th dropped out. I did not go to school after 8th. நான் 8th க்கு அப்புறம் நான் ஸ்கூலுக்கே போகல. 8th ல இருந்து drop out ஆயிட்டேன். I started to do the ministry of God. நான் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். Not because I cannot study. என்னால படிக்க முடியாதுன்னு இல்ல. My mom runs 2 schools. எங்க அம்மாவுக்கு சொந்தமா 2 ஸ்கூல் இருக்கு. So I mean, you know, being a
teacher's son or being a principal's son and not going to school is not that ஒரு easy. ஸ்கூலோட ஓனர் பிரின்சிபலோட பிள்ளையா இருந்து நான் ஸ்கூலுக்கு போறேன்னா எவ்வளவு மோசமா இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்களேன். But God's calling was different. ஆனா கர்த்தருடைய அழைப்பு எனக்கு வித்தியாசமா இருந்தது. Amen. How many of you can say if God chooses, he uses? கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார், கர்த்தர் பயன்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? If God has a plan in your life, I write and give கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருப்பார்னா I write and give you, no man can change it away. எழுதி கொடுக்கிற ஒருவராலும் உன் எதிர்காலத்தை மாற்ற முடியாது. Amen. ஆமென். Last 6 years I can say one word, God is faithful. நான் கடந்த 6 வருடங்களே என்னால் ஒரு காரியத்தை சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். Amen. I did not say my dad is faithful. Yes, everybody are good, but the word faithful is only can be given to the Lord. Amen. எல்லாம் உண்மையா தான் இருந்தாங்க. ஆனா உண்மை உள்ளவர் என்று பெயர் கொடுக்கணும்னா கர்த்தராகிய தேவனை அவரன்றி வேற யாருக்கும் அந்த பெயரை கொடுக்க முடியாது. Amen. I believe the next 1 hour God is going to speak to you. அடுத்த 1 மணி நேரம் கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். Amen. You can receive however you want. நீங்க எப்படி வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம். If you like the word, you can say an amen. நீங்க உங்களுக்கு அந்த வார்த்தை பிடிச்சிருந்தா ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளலாம். Amen. You already, the church is so vibrant. I don't have to say anything. Amen. நான் உங்ககிட்ட ஏதோ சொல்ல வேண்டிய சர்ச் ஆல்ரெடி வைப்ரண்டா தான் இருக்கு. Amen. Yes, if you like the word, you can say an hallelujah. நீங்க சத்தம் உங்களுக்கு வார்த்தை பிடிச்சிருந்தா ஹalleluya என்று சொல்லலாம். If you feel the word should not go left and right directly to my house, my life, you can clap your hands. Amen. இல்ல இது எங்கேயும் போக கூடாது, இந்த வார்த்தை எனக்கு தான், என் குடும்பத்துக்கு, என் வீட்டுக்கு தான், நீங்க கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணிக்கோங்க. Amen. I'm going to give you the last option also. இன்னும் ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துறேன். Amen. That's not necessary that everybody should do it. அது நீங்க கண்டிப்பா செய்யணும்னு அவசியம் இல்ல. But if you believe, ஆனா நீங்க ஒருவேளை நீங்க ஃபீல் பண்ணீங்கனா, you can stand up on the chair and say that word is mine. சேர்ல இருந்து எழும்பி நின்று கையை தூக்கி சொல்லலாம், இந்த வார்த்தை எனக்காக என்று சொல்லலாம். Amen. ஆமென். That's just show to the people that he is speaking directly to me. அதுனா அதுக்கு அர்த்தம்னா மற்றவங்களுக்கு தெரியணும் கர்த்தர் உங்களோடு கூட டைரக்ட்டா பேசுறார் என்று. We have to show to the heaven that I received that word. பரலோகத்திற்கு காண்பிக்கணும் நான் அந்த வார்த்தையை பெற்றுவிட்டேன். We have to show to the devil that get ready, I am against you. I know. பிசாசானவனுக்கு சொல்ல உனக்கு எதிராய் நான் இருக்கிறேன் என்று. I just received the word like never before. நான் அதை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெற்றுக்கொள்ள போகிறேன். Are you ready, church? பெற்றுக்கொள்ள சபை ஆயத்தமா? Are you ready? ஆயத்தமா? Amen. Look at a neighbor and say, are you ready? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஆயத்தமா? Amen. Because Bible says all those who have breath shall praise the Lord. வேதவசனம் சொல்லுது சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. Amen. And look at a neighbor and say, I don't like sitting near dead people. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தட்டிட்டு சொல்லுங்க, நான் செத்து போன போனம் போல இருக்க விரும்பல. Amen. I need some lively people around me. இங்க உயிரோடு இருக்கிறவங்களுக்காக தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். All the people who are alive in church, can you just clap your hands and thank the Lord? சபையில கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி 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 நன்றி. Amen. 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 Wow. Genesis chapter 32. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம். Amen. Genesis chapter 32 verse 24. 24வது வசனம். Amen. We just 24 to 30 we are going to read 6 verses today. 24 30 வசனம் வரைக்கும் 6 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சத்தத்தை வாசிக்க முடியுமா? 24ல இருந்து 30. Amen. I have a small habit of reading it together. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்கு. So whatever language it may be, just we are going to read it together. என்ன மொழியா இருந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? On the count of 3. 3 கவுண்ட் கொடுப்பேன். 24 to 30. 24ல இருந்து 30. 1 2 3. Yes. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளத்தக்க கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடைய சுருக்கிற்று. அவர் நான் போகட்டும் என்று விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்றார். அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றேன். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பான் ஏன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். Amen. 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 Wow. The verse starts in this way. Jacob says, I have met a man.
Yes. இந்த வசனம் இப்படியாக தொடங்கும், நான் அந்த நபரை சந்தித்தேன். I'm battling with the man, and the end verse 29th verse says, it's not a man, it's God himself. 29வது வசனத்தில் முடியும் பொழுது தேவனோடு கூட மனிதனோடு கூட நீ யுத்தம் செய்தாயே, போராடினாயே என்று வசனம் At முடிகிறது. the beginning he thought it was a man, then after slowly the words which is coming out of his mouth, he said, this can never be a man, he's purely 100% godly sent man. Amen. 24வது வசனத்திலே ஒரு புருஷனை சந்தித்தேன் என்று தொடங்கின வசனங்கள் 29 வரும் பொழுது அவர் புரிந்து கொண்டார், நான் ஒரு புருஷனை சந்திக்கவில்லை, தேவனை சந்தித்திருக்கிறேன், இது ஒரு மனிதனாய் இருக்க முடியாது என்பதை அவர் புரிந்து கொண்டார். I say every godly sent man will have godly voices, divine voices. Amen. தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் ஒவ்வொரு பேருக்கும் தெய்வீக சத்தமுடையவர்களாய் இருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? Amen. That's what God said, Moses, I'm sending you as a God in front of a Pharaoh. அதனால தான் மோசேவை தேவன் அனுப்பும் பொழுது சொன்னால், பார்வோனுக்கு முன்பாக உன்னை தெய்வமாய் நான் I'm அனுப்புகிறேன். sending you as a God, I'm sending you as myself in front of the நான் Pharaoh. என்னையாகவே உன்னை அனுப்புகிறேன். I believe, amen, God has kept a great leader in this church. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவரை வைத்திருக்கிறார். Amen, a leader who begin his race as a man but who can provide godly voice. அவர் மனிதனாய் இருந்தும் தேவனுடைய சத்தத்தை உங்களிடத்தில் பிரகடனப்படுத்தக்கூடிய மனிதனாய் இருக்கிறார். This is a night fight. This is a fight which happens at the night இது time. ஒரு ராத்திரியிலே நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். And 28th verse is my favorite verse. 28வது வசனம் எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம். Amen, he says, I won with the man, I fought, I prevailed over the man, prevailed over the God. Amen, prevailed, I won over everything, and I'm standing நான் here. எல்லாவற்றையும் ஜெயித்தேன் என்று சொல்லி அவர் திட நம்பிக்கையோடு அவர் சொல்லுகிறார். Amen. I won. நான் ஜெயித்தேன். Amen. Look at a neighbor and say, I பக்கத்துல fought, சொல்லுங்க, but I have the victory in my life. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நான் போராடினேன் ஆனால் நான் ஜெயித்தேன். Amen. I believe let this last 4 days be a days of encounter in the இந்த name of அடுத்த Jesus. 4 நாட்கள் தேவனோடு கூட இருக்கிற ஒரு சந்திப்பை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துவாராக. May God visit you. கர்த்தர் உங்களை சந்திப்பாராக. May God encounter you. கர்த்தர் உங்களை சந்திப்பாராக. In your house, உங்க வீட்டிலே, in your place, உங்க இடத்திலே, I'm here to encounter you. கர்த்தர் உங்களை சந்திப்பாராக. Today anybody here who can say an amen for that எத்தனை word? பேர் கரங்களை உயர்த்தி ஆமென். Let this night be a night of encounters. இன்றைக்கு இந்த ராத்திரி கர்த்தருடைய தெய்வீக சந்திப்பின் ராத்திரியா இருப்பதாக. Amen. I just want to begin in this way. நான் இப்படி தொடங்க போகிறேன். My mom is a Malayali background. என்னுடைய மாம் வந்து மலையாளி பேக்ரவுண்ட். So she is a vibrant worshipper. அவங்க பயங்கரமான வர்ஷிப்பர். Amen. When I was like 8 or 9 or 10 years old, எனக்கு 8 9 வயது இருக்கும் பொழுது I was looking at her and telling, எங்க அம்மாவை பார்த்து சொன்னேன், what worship is she doing? இது என்ன வர்ஷிப் இது? Simply clapping hands. அப்பா பார்த்தாலும் கை தட்டிக்கிட்டு Now I'm speaking more in tongues. ரொம்ப டங்ஸ் I பேசிக்கிட்டு thought, okay, she's emotional. ரொம்ப எமோஷனல் லேடி நினைச்சிட்டேன். Amen. I thought, okay, then I thought denominational Pentecost, that Pentecost background, denominational I thought. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு இந்த பெந்தேகோஸ்ட் ஆட்களா இருக்கனால தான் இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். Then I thought it's cultural. Her grandfather also the same way. அப்புறம் she's also- கல்ச்சரலா இருக்கும், அவங்க தாத்தாவும் அப்படிதான், அவங்க அப்பா அம்மா அப்படிதான், So இவங்களும் I அப்படிதான். want to say to the every silent people here, இங்க இருக்கிற சைலண்ட் மக்களை பார்த்து சொல்ல விரும்புறேன், we don't worship God because we are emotional. நம்ம வந்து எமோஷனலா இருக்கிறதுனால தேவனை ஆராதிக்கவில்லை. We don't worship God because we are denominational. டினாமினேஷனை சார்ந்ததால தேவனை நாம் ஆராதிக்கவில்லை. Whether we are Catholic, Orthodox, கத்தோலிக்கா, Pentecost, இந்து, Hindu, Muslim, ஆர்த்தடாக்ஸா whatever, இருக்கலாம், பேப்டிஸ்டாக இருக்கலாம், whatever பிரதரானாக tradition, இருக்கலாம். whatever tradition you நீங்க are, எந்த ட்ரெடிஷன்ல இருந்தாலும் praise is a commandment. அது தேவன் நமக்கு இட்ட கட்டளை. துதிப்பது தேவன் இட்ட கட்டளை. ജീവനുള്ളതൊക്കെയും യഹോവ ஜீவனுள்ளவைகள் எல்லாம் கர்த்தரை கம்பீரித்து துதிப்பதாக. ജീവനുള്ളതൊക്കെയും യഹോവ. எல்லாம் யெகோவாவை கம்பீரித்து துதிப்பதாக. Amen. ஆமென். Amen. When I turned 15, I understood why she is worshiping like this. 15 வயசான பிறகு தான் எனக்கு புரியும் எதுக்காக எங்க அம்மா அப்படி ஆராதிக்கிறாங்க. Amen. So I want to say, only David knew why he danced in front of the Lord. தாவீதுக்கு மாத்திரம் தான் தெரியும் ஏன் தேவனுக்கு முன்பாடி நடனம் ஆடி ஆராதித்தாங்க. So look at a neighbor. பக்கத்துல தட்டி சொல்லுங்க. Amen. I have the small habit of looking at you and telling to look at your neighbor. எனக்கு ஒரு சின்ன ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அப்பப்ப உங்களை பக்கத்துல உங்களை பார்க்க சொல்லுவேன். Amen. Last week one boy asked, why do you say like that? ஒரு பையன் என்ன பார்த்து கேட்டா எப்போ பார்த்தாலும் ஏன் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? I say because your neighbor is beautiful. ஏன்னா உங்க பக்கத்துல ரொம்ப அழகா இருக்காங்க, அதனால தான் அந்த மாதிரி சொல்றேன்னு சொன்னேன். He came and said, Pastor, you should not lie in the church. அப்போ ஒரு சிலர் சர்ச்சில் பொய் சொல்லக்கூடாதுன்னு அந்த How பையன் do you சொன்னான். know my neighbor is beautiful? உங்களுக்கு எப்படி தெரியும் என்னுடைய நெய்பர் பியூட்டிஃபுல்லா I இருக்காரு? said, in Christ we are all made perfectly. Amen. ஆமென். கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் சிறந்தவர்களாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். Amen. So tell your neighbor, you don't know my story. பக்கத்துல பார்த்து தட்டி சொல்லுங்க, என்னுடைய ஸ்டோரி உங்களுக்கு தெரியாது. You know only the smiling face. இந்த சிரிக்கிற மூஞ்சி மாத்திரம் தான் உங்களுக்கு தெரியும். But inside this face,
ஆனா இந்த சிரிக்கிற முகத்துக்குள்ள there is a wrestling man, there is a wrestling அதற்குள்ளே ஒரு போராடுகிற யுத்தம் செய்கிற ஒரு மனிதன் உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிறான்னு சொல்லுங்க. and this night I'm going to bring it out. அத நாங்க இன்னைக்கு வெடிக்க போகுது அது. This night I'm going to bring it out. ஆமென். இன்னைக்கு கொண்டு வர போகிறோம், வெளியே கொண்டு வர போகிறோம். because I'm fed up acting in front of man. ஏனால் மனிதனுக்கு முன்பாக நடித்தது போதும். amen. I'm fed up fighting with people. மனிதனோடு கூட யுத்தம் செய்தது போதும். this night is with God. இன்றைக்கு ராத்திரி நான் தேவனோடு கூட போராட போகிறேன். are you ready to pray with me? எத்தனை பேர் தேவனோடு கூட போராடுவதற்கு ஆயத்தமா இருக்கீங்க? are you ready to pray with me? எத்தனை பேர் என்னோடு கூட ஜெபிக்க ஆயத்தமா இருக்கீங்க? amen. 2 minutes, can we all just lift up our voice? நம்ம எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிப்போம். if you know to speak in tongues, you can speak in tongues. நீங்க அந்நிய பாஷையில பேசுற தெரியும்னா நீங்க அந்நிய பாஷையில பேசலாம், அந்நிய பாஷையில ஜெபிக்கலாம். I believe the Lord is moving over this place. இன்னைக்கு இந்த இடத்துல பரிசுத்தவான் அசைவாடி கொண்டிருக்கிறார். the Lord is moving over this. பரிசுத்தவான் அசைவாடி கொண்டிருக்கிறார். yes, 2 minutes, just let's close our eyes and speak in tongues. இன்னைக்கு பரிசுத்தவான் நம்ம மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். I believe the Lord is moving. I believe the Lord is moving. ஒரு மகிமையின் மேகம் just lift up your voice. இந்த இடத்தை மூடுவே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுவே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுவே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுவே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவிடாவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவிடாவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ரபபெகேஷாச்சரே, move the way you always move. answer our prayers. move the way you always மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் நினைவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் நினைவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும்
பரிசுத்தரே நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை ஒரு மகிமை இந்த ஒரு I just want to bless couple of people here. I just want to bless couple of people here. ஒரு ரெண்டு விஷயத்தை இந்த இடத்துல விளக்க விரும்புகிறேன். I just want to pray for couple of people here. ரெண்டு பேருக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Amen. I just want to pray. Amen. I just want to choose some people. Can you just இந்த இடத்துல நான் ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்க விரும்புறேன். Your family can stand up. Can you just stand up? நீங்க முடியுமா? Amen. Her house is here. உங்க குடும்பம் இருக்கா? உங்களுடைய குடும்பம் இங்க இருக்கா? உங்க அம்மா வந்திருக்காங்களா? My sister. உங்க sister. Her family can come forward. I want to pray for her family. அவங்க குடும்பம் the Lord is ready to speak. இந்த மகளை சார்ந்த குடும்பம் மாத்திரம் முன்பாக வரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். Connected with her house. அவங்க வீட்டை சம்பந்தம் இந்த தங்கச்சி சம்பந்தப்பட்ட வீட்டுக்காரர்கள்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. Come forward, we are going to pray. Can you just ask the Lord to speak? ஆண்டவரிடத்துல கேட்போமா, ஆண்டவரே நீங்க எங்களோடு கூட பேசுங்க. Lord, speak to us, Lord. ஆண்டவரே பேசுங்கன்னு சொல்லுங்க. Speak to us, Lord. ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்கன்னு சொல்லுங்க. This is the sister and her sister husband. Her sister's husband. When I just pray. இந்த சைடு வாங்க. The Spirit of the Lord says, பரிசுத்தாவியானவர் சொல்கிறார், there is a joy coming in your life. உங்க மேல சந்தோஷம் வருகிறது. Joyce, there is a joy coming in your life. Joyce, ஒரு சந்தோஷம் உங்களுக்குள் வருகிறது. Joyce, there is a joy coming in. Joyce, உனக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருகிறது. What's her Her name is Joyce. Joyce. அன்பினாவியானவரே. Amen. God is so faithful. கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பரிசுத்தரே ஜாய்ஸ், உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறாரு, நான் உன்னுடைய குடும்பம். I am your father. நான் உன்னுடைய தகப்பன். I am your mother. நான் உன்னுடைய அம்மா. I am your portion. நான் உன்னுடைய பங்கு. And you will always be mine. கர்த்தர் சொல்லுகிறார், நீ எப்பொழுதும் என்னுடையவள். I will use you. நான் உன்னை பயன்படுத்த போகிறேன். There will be a great ministry calling in your life. கர்த்தர் உன்னை ஊழியத்திற்காக அழைக்கிறார். A great ministry calling in your house. கர்த்தருடைய அழைப்பை, ஊழிய அழைப்பை உன் மேல வைக்கிறார். A great hand of ministry will flow in your life. கர்த்தருடைய ஊழிய அழைப்பை கர்த்தர் உன் மேல் வைக்கிறார். The Spirit of the Lord just inspires me to say. பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், and I was just praying for the church. இன்னைக்கு சபைக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது தேவன் சொன்னார், ஆவியானவர் சொன்னார், in coming year, 1 year, இன்னும் ஒரு ஆண்டுல, this is not a prophecy for one family, it's for every family here. இது ஒரு குடும்பத்திற்கானதல்ல, மொத்த குடும்பத்திற்கு உண்டானது. If you are praying for this, I am going to prophesy. இதற்காக நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு அந்த தீர்க்கதரிசனம். Before 2026, 2026 ஆண்டுக்கு முன்னாக, நவம்பருக்கு முன்னாக, I see 4 families in year now. இதற்குள்ள 4 குடும்பங்களை பார்க்கிறேன். Present now. இப்ப இருக்கிற 4 குடும்பம், இதுக்குள்ள இருக்கிற 4 குடும்பம். Which are praying for generations are going to have generations. உங்களுக்கு தலைமுறைக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் தலைமுறையை தேவன் தர போகிறார். I prophesy over your generations. நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல இருக்கிற குடும்பம் 4 பேருக்கு தலைமுறையை தருகிறார். 4 families which are going to have a generation. 4 குடும்பத்திற்கு தேவன் தலைமுறைகளை தருகிறார். 4 families which are praying for generations. 4 குடும்பங்கள் தலைமுறைக்காக ஜெபிக்கிறீங்க. I prophesy. தீர்க்கதரிசனமாய் உரைக்கிறேன். I prophesy. தீர்க்கதரிசனமாய் உரைக்கிறேன். I prophesy. தீர்க்கதரிசனமாய் உரைக்கிறேன். 2026. 2026 ஆண்டு. Before November. நவம்பருக்கு முன்பாக. You will have a generation in your. கர்த்தர் உனக்கு ஒரு சந்ததியை தருகிறார். Get ready with the cradle in your house. ஆயத்தமாக. Get ready with the cradle. God will do it. அதற்கு ஆயத்தமாக கர்த்தர் அதை செய்கிறார். The Spirit of the Lord just inspires me to say. ஆவியானவர் எனக்குள்ள சொல்லுகிறார்,
A shift is coming in your life. உனக்குள்ள பிரதர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். In the same way, can you all just continue to speak in tongues? நீங்க அப்படி கொஞ்சம் அந்நிய பாஷையில ஜெபிச்சிட்டே இருப்பீங்களா? When I just came to this hall, இந்த ஹாலுக்கு வந்த உடனே the Lord just put this first name into my heart, Murugan. முருகன் என்கிற ஒரு பேர் ஆண்டவர் இதயத்தில் வச்சார். I mean, if this name Murugan is connected to anybody here, இந்த இடத்துல முருகன் என்கிற பேர் உடையவங்க யாராவது இருக்கீங்களா? in your family, உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க யார் இருக்காங்களா? come forward, I want to pray. Your family is here? உங்க குடும்பம் இங்க இருக்கா? Yeah, come forward, everybody. I mean, sometimes this, yes. The Spirit of the Lord says, பரிசுத்தவாவியர் சொல்லுகிறார், when I just pray, உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது get ready. ஆயத்தமாகுங்க. Now, can you all just stretch your hands towards this family? இந்த குடும்பத்துக்கு நேராக உங்க கரங்களை நீட்டுவீங்களா? Get ready. ஆயத்தமாகுங்க. I'm going to do something great. நான் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். I'm going to do something great. நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். I'm going to do something mightier in this house. மகிமையாய் உங்க மத்தியிலே செய்ய போகிறேன். I'm going to raise out a prophetic generation from this ஒரு house. தீர்க்கதரிசன சந்ததியை இந்த குடும்பத்தில் நான் எழுப்ப போகிறேன். A prophetic favor and a prophetic generation out of this house. இரக்கமும் கிருபையும் சார்ந்த ஒரு குடும்பத்தை நான் எழுப்ப போகிறேன். A prophet out of this family in the name of Jesus. இந்த குடும்பத்தை நாங்கள் பிதா குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். Amen. Can you all just raise your hands? அன்பினாவியானவரே ரபாச்சரே லகத விலையேற பெற்றவரே என்னை பரிசுத்தரே நன்றி ஐயா அன்பினாவியானவரே விலையேற பெற்றவரே பரிசுத்தரே நன்றி ஐயா. Two things what the Lord said. ரெண்டு காரியத்தை ஆண்டவர் சொன்னாரு. ஒன்னு, and I just pray for you. உங்களுக்காக ஜெபிச்சிருந்தேன். Faith and mercy will always follow you. Faith and mercy எப்பொழுதும் உங்களை பின்தொடரும். Amen. I see faith and mercy will always follow. விசுவாசமும் கிருபையும் உங்களை எப்பொழுதும் பின்தொடரும். And the Spirit of the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், before next November. அடுத்த நவம்பருக்கு முன்பாக. Amen. Before next November. அடுத்த நவம்பருக்கு முன்னாடி. I heard this how Elizabeth prayed and John came. எலிசபெத் ஜெபிக்கும்போது எப்படி யோவான் வந்தாரோ, how Mary's voice brought back life to baby John. மரியாளுடைய எலிசபெத்துடைய சத்தம் மரியாளுடைய சத்தம் எலிசபெத்துக்குள்ள இருக்கிற ஜீவனுள்ள குழந்தையை கொண்டு வந்தது. The Spirit of the Lord says, எனக்கு தேவன் சொல்லுகிறார், my voice is bringing back என்னுடைய life சத்தம் to many dead things in this house. இந்த வீட்டுக்குள்ள மரித்த காரியங்களை ஜீவனோடு கொண்டு வருகிறது. Dead things are coming back to life. ஜீவனோடு கொண்டு வருகிறது. What did not happen from last 3 to 6 years? கடந்த 3-6 ஆண்டுகள் நடக்காததை The Lord says, get ready. ஆயத்தமாகுங்க. In next 12 months, இன்னும் 12 மாதத்திலே I declare an open door in your life. உங்க குடும்பத்தின் மேல் ஒரு திறந்த வாசலை நான் பேசுகிறேன். Sister Mercy, God is watching over Sister you. Mercy, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். He is watching over you. உங்களை பார்க்கிறார். He will do greater things உங்க in மேல your life. கரத்தை வைக்கிறார். A greater favor in your life. கர்த்தருடைய இரக்கம் கிருபை விசுவாசம் உங்க மேல இறங்குகிறது. And right now in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே I declare life over her. உங்க மேல ஒரு வெளிச்சத்தை I பார்க்கிறேன். declare life over her. வெளிச்சத்தை பார்க்கிறேன். October, November, December. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2026 2026 will be special. ஒரு ஸ்பெஷல் ஆண்டாக உங்களுக்கு ஸ்பெஷல் மாதங்களாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றுவார். Over your work, உங்க வேலையில, over everything what you're doing, நீங்க செய்கிற எல்லாவற்றிலும் favor will be there. உங்க மேல இரக்கம் இருக்கும். And Joy, there is a ministry over your life. ஜாய்ஸ் உங்க மேல ஊழியத்தை கர்த்தர் வைக்கிறார். I will use you. கர்த்தர் நான் உன்னை பயன்படுத்துவேன். I will use you. நான் உன்னை பயன்படுத்துவேன். Amen. Anything special in October, November, December? அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா? In your family? பர்த்டே ஏதாச்சும்? அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல ஏதாச்சும் ஸ்பெஷல் ஏதாவது இருக்கா? How many members are there in your house? How many members are there in your house? எத்தனை பேர் இருக்காங்க உங்க குடும்பத்துல? உங்க குடும்பத்துல எத்தனை பேர்? And I just pray before next year, October, November, December. I mean, I see a celebration. அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல ஒரு பெரிய கொண்டாட்டத்தை உங்க குடும்பத்துல பார்க்கிறேன். In other words, இன்னொரு வார்த்தையை சொல்லலாம். I mean, the Spirit of the Lord says, பரிசுத்தவாவியர் I சொல்லுகிறார், see a birthday coming up in October, November, December. ஒரு பர்த்டே பார்க்கிறேன். அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல ஒரு பர்த்டே பார்க்கிறேன். I mean, the Spirit of the Lord says, பரிசுத்தவாவியர் சொல்லுகிறார், in your family, உங்க குடும்பத்துல your sister, உங்க சிஸ்டரா, your father, your mother. I mean, the Lord says in October, November, December. Can you all just pray? எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? Amen. ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? Because the Spirit of the Lord just inspired me to say. பரிசுத்தவாவியர் சொல்லுகிறார், I mean, because before October, November, December, அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்குள்ள I'll do a great thing. நான் 12 ஒரு months. பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். 12 months.
12 மாதத்துல Lord, I bless this house. ஆண்டவரே இந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். In the name of Jesus, இயேசுவின் I நாமத்தில் declare a favor like never ஆண்டவரே before. உம்முடைய இரக்கத்தை உம்முடைய கிருபை இந்த குடும்பத்தின் மேல் நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினால I bless them. என்னை You ஆசீர்வதிங்க. can just wait here. Can you both come forward? வெயிட் பண்றீங்களா? இங்கே வெயிட் பண்றீங்களா? நீங்க ரெண்டு பேரும் வரீங்களா? நீங்க வர முடியுமா? God is doing something great in your life. கர்த்தர் உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். Murugan is their dad. முருகன் இஸ் தேர் டாட். எஸ். அப்பா Lord, in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால Can we just pray? Can we just pray? ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? When I prophesy to one, நான் ஒருத்தர் தீர்க்கதரிசனமா சொல்லும் பொழுது you all have to pray. நீங்க எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். Amen. Because your prayer can go deeper. ஏன்னா உங்க ஜெபம் ரொம்ப டீப்பா போகும். எல்லாம் ஜெபிக்கணும். Your prayer. Amen. Your prayer. Amen. Just 2 minutes. Just lift up your voice. Let this flow continue like that. அப்படியே ஜெபித்துக்கிட்டே இருங்க. யாரும் நிக்காதீங்க. ஏன்னா நீங்க ஜெபிக்க தேவன் ஆழங்களை வெளிப்படுத்துவார். Urabaga shataraba pemene begesi terabago shadarania Niramadala gadere Niramadala Ribodo எல்லாரும் ஜெபிக்குமா? அன்பினாவியானவரே விலையே Lord, I bless this. ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். The Spirit of the Lord says, பரிசுத்தவான் சொல்கிறார், as it says in Revelation 3:8, Revelation 3:8 வெளிப்படுத்தல் 3:8 here I have opened a new door, இதோ உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை a வைக்கிறேன். greater door, ஒரு பெரிய வாசல், a bigger door, ஒரு பெரிய வாசல், a door which no man can shut, மனிதனால் அடைக்க முடியாத ஒரு வாசல், a door which no man can shut. மனிதனால் அடைக்க முடியாத வாசல். That's what when I was praying today afternoon in the room, ஜெபிக்கும் பொழுது இந்த மத்தியானத்துல ரூம்ல ஜெபிக்கும் பொழுது this is what the first name of the Lord just put into my heart. ஃபர்ஸ்ட் பேர் ஆண்டவர் என் இதயத்துல வச்சார். Murugan. முருகன். You are going there for that family. அந்த குடும்பத்திற்காக தான் நீ போகிறாய் என்று தேவன் சொன்னார். Today night you are going there to speak and pray for that family. இன்னைக்கு அந்த குடும்பத்துக்குள்ளே சென்று நீ ஜெபிக்க போகிறாய். அந்த குடும்பத்திற்காக நீ ஜெபிக்க போகிறாய் என்று தேவாவியானவர் என்னோடு கூட Today பேசினார். night when I pray from here, இன்னைக்கு இந்த இடத்துல நான் ஜெபிக்கும் பொழுது an angel is moving there in your house. இன்னைக்கு உங்க வீட்டில தேவதூதன் அசைவாடுகிறார். Some weapons of the enemy which is tied against you and your house. உங்க வீட்டுக்கு எதிராய் கட்டப்பட்ட சத்துருவின் கோட்டைகளை, ஆயுதங்களை today night I prophesy, இன்றைக்கு ராத்திரி தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். no weapon will prophesy, no weapon, அந்த ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். no weapon will prosper, அந்த ஆயுதங்கள் இனி வாய்க்காதே போகும். I will do something great in நான் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறேன். I will do something fabulous in your பெரிய காரியத்தை நான் செய்கிறேன். Thank you, Jesus. Can you just sing that? Can you just sing? என்னையாலும் மேகம் இந்த இடத்தை A medical ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம். Two things what I saw. ரெண்டு விஷயத்தை பார்த்தேன். One, uncle Murugan name. உங்களுடைய முருகன் நேம் பேரை பார்த்தேன். Second, I heard this a medical connected. மெடிக்கல் கேட்டேன். Amen. She's connected to medical. Third thing what the Lord says, a celebration is coming in your house. இந்த குடும்பத்திலே ஒரு பெரிய செலிப்ரேஷன் வருகிறது. Amen. The Spirit of the Lord says, பரிசுத்தவான் சொல்கிறார், how water turned into wine. எப்படி தண்ணீர் திராட்சரசமாய் மாறிச்சோ, In this house also, இந்த குடும்பத்திலயும் water will turn into wine. தண்ணீரை திராட்சரசமாய் தேவன் மாற்றுவார். Water will turn into wine. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவார். How an angel encountered Jacob. எப்படி ஒரு தேவதூதன் யாக்கோபை சந்தித்தாரோ, Amen. An angel is encountering your family. உங்க குடும்பத்தை இப்பொழுது சந்திக்கிறார். And I want to pray for your elder sister. இன்னைக்கு அவங்களுடைய மூத்த சகோதரிக்காக ஜெபிக்கணும். Amen. She's in Chennai. அவங்க சென்னையில இருக்காங்களா? Amen. The Spirit of the Lord says, ஆவியானவர் சொல்கிறார், I command protection over uncle, family, their family. இன்னைக்கு இந்த குடும்பத்தின் மேல, அந்த முக்கியமா அந்த சகோதரி மேல ஒரு தெய்வீக பாதுகாப்பை நான் பேசுகிறேன். Amen. The Spirit of the Lord says how prodigal son came back and a ring and a coat came. எப்படி கெட்ட குமாரன் தன் வீட்டுக்கு திரும்பி வந்தானோ அதே போல கெட்ட குமாரன் திரும்பி வரும்பொழுது அவளுக்கு மோதிரமும்
அவங்க மேல ஒரு புதிய வஸ்திரமும் போடப்படும். In your house also a ring and a coat is coming soon. உங்க வீட்டு மேலேயும் ஒரு மோதிரமும் ஒரு வஸ்திரமும் கர்த்தர் தருகிறார். Today night as a prophet I declare a season of celebration in the name of Jesus. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் தீர்க்கதரிசியாய் உன் குடும்பத்தின் மேல் கொண்டாட்டத்தை நான் பிரகடனப்படுத்துகிறேன். A season of celebration. ஒரு கொண்டாட்டத்தை பிரகடனப்படுத்துகிறேன். I saw that I was just praying. I saw this Murugan. I saw Ines sister. Amen. What's her name? Shilvia. Amen. Shilvia. Amen. Tell the Lord is touching sister Shilvia. கர்த்தர் ஷில்வியாவை தொடுகிறார். Shilvia. Amen. God is touching her right now in the name of Jesus. Lord, I pray for this wonderful sisters. ஆண்டவரே இந்த மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். I see God is approving some things in your life. ஆண்டவர் உங்க குடும்பத்துல ஏதோ ஒன்னு அப்ரூவ் பண்றதை பார்க்கிறேன். Amen. Some seals it is done. புதிய சீல் விழுவதை பார்க்கிறேன். அப்ரூவ்ட் என்கிற சீல் விழுவதை பார்க்கிறேன். I will do some I accepted. The Lord says this is the word. Accepted, done. You were selected. Done, selected என்கிற வார்த்தையை பார்க்கிறேன். This season the Spirit of the Lord says as I prophesied Revelation 3:8. இன்றைக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது Revelation 3:8 படி. Amen. Doors which no man can shut. மனிதனால் அடைக்கப்படாத வாசலை கர்த்தர் திறக்கிறார். A door which no human can shut. எந்த மனிதனாலும் அடைக்க முடியாத வாசல். Amen. When I just pray, the Spirit of the Lord says, as Esther prayed and God answered her prayers. எஸ்தர் ஜெபித்த உடனே தேவன் அவள் ஜெபத்திற்கு பதிலை கொடுத்தார். Amen. The church all comes to the family all comes to the church. They all come. The mother comes. Murugan he also comes, except the eldest. She goes to different church. Amen. The Spirit of the Lord says. பரிசுத்தர் சொல்கிறார். Amen. Can we all just touch our hands and we'll pray. We'll bless this house. இந்த வீட்டு ஆசீர்வாதத்தை ஜெபிப்போம். எல்லாரும் உங்க கரங்களை நீட்டி இந்த வீட்டு ஆசீர்வாதத்தை ஜெபிப்பீங்களா? Lord, I bless this house. ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். இந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இந்த வீட்டை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வீட்டை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். I declare and I decree. ஆண்டவரே நாங்கள் இயேசுவின் நாமத்தில் பிரகடனப்படுத்துகிறோம். As you have prophesied. ஆண்டவரே இன்றைக்கு இந்த குடும்பத்தில் தீர்க்கதரிசனமாய் உரைத்தது போல் do it in the name of Jesus. ஆண்டவரே இதை செய்வீராக. What you have said you do it. செய்வீராக. நீ எதை செய்வேன் என்று சொன்னதை செய்வதற்காக நன்றி. In next 8 months. 8 மாதத்திலே. Shalom, shalom, shalom. Shalom, shalom, shalom. Amen. Samadanam. Let the peace of the Lord enter into this house. கர்த்தருடைய சமாதானம் இந்த குடும்பத்தை ஆட்கொள்வதாக. Anybody here connected with this name Shanti? சாந்தி என்கிற பேர் இந்த யாராவது இருக்காங்களா இங்க? சாந்தி in this house. இந்த இடத்துல சாந்தி. I mean if this name Shanti is connected to anybody. யாராவது சம்பந்தப்பட்ட சாந்தி இருக்காங்களா இங்க? சாந்தி. I want to pray for this name. Yes. Amen. Are you here alone? You can say that. தனியா வந்திருக்கீங்களா? Amen. I want to pray for you. You can wait there. நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க. Right now Lord I bless this family. ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிப்பீராக. Let their prayers be answered. ஆண்டவரே உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதற்காக நன்றி. Thank you for doing it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ செய்வதற்காக நன்றி. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். I'll raise out a J generation. ஒரு இயேசுவின் ஜெனரேஷனை நான் இந்த குடும்பத்துல இருந்து ரைஸ் பண்றேன். I'll bring a name which is connecting with letter J in your house. உங்க குடும்பத்துக்குள்ளே J கனெக்டடான அந்த லெட்டர் கனெக்டடான ஒரு நபரை நான் உன் வீட்டுக்குள்ள உன் குடும்பத்துக்குள்ள கொண்டு வருகிறேன். நான் அதை ஆட் பண்ண போறேன். J connected person ஆட் பண்ண போறேன். I will add it in your life. உங்க குடும்பத்துல நான் சேர்க்க போகிறேன். Amen. Soon. கூடிய சீக்கிரம். You will see the answer. நீங்க பாப்பீங்க ஆன்சரை பாப்பீங்க. May God bless you. Amen. Touch your neighbor and say Jesus is alive. எத்தனை பேர் சொல்லுங்க இயேசு உயிரோடு இருக்கிறார்? Amen. 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 Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார். Amen. Amen. I just want to say நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். How much you expect from there, that much it will flow out from நீங்க எவ்வளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கீங்க அவ்வளவுக்கு எனக்குள்ளது ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். Amen. Amen. If you expect names will come. நீங்க பேர் எதிர்பார்த்தீங்கன்னா பேர் வரும். Amen. If you expect anything can flow out. நீங்க என்ன எதிர்பார்த்தாலும் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். And one more thing I want to say. நான் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். If name is not called out, உங்க பேர் கூப்பிடப்படலனா it does not mean God does not loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கலன்னு கிடையவே கிடையாது. I mean it means that word is more that means that you have received that word that powerfully. Amen. அப்படினா அந்த வார்த்தையிலே உங்களுக்கு உண்டான வார்த்தை வந்துருச்சுன்னு அர்த்தம். Amen. Amen. What did God look at Nathaniel and said? நத்தானியேலை பார்த்து தேவன் என்ன சொன்னார்? Amen. You believed because I called your name. நான் உன் பேரை கூப்பிட்டதால நீ என்ன விசுவாசிக்கிறாய். But a group of people will believe without name calling. ஆனால் பேரை கூப்பிடாமலே விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. And they will do greater things. உன்னை காட்டிலும் பெரிதான காரியங்களை அவர்கள் செய்வார்கள். Amen. Amen. In this scripture we see இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது in this scripture we see Jacob is now
fighting with God, wrestling யாக்கோபு with God. தேவனோடு கூட அவன் போராடி கொண்டிருக்கிறார். But before going to Jacob, before telling about Jacob, we can't come to Jacob without Abraham, Isaac and Rebekah, Sarah. They're all a great blessed family in the kingdom of heaven. யாக்கோபை குறித்து பேசும்பொழுது ஆபிரகாமை குறித்தோ யாக்கோபை குறித்தோ பேசாமல் ஈசாக்கை குறித்து பேசாமல் யாக்கோபை குறித்து நம்ம பேச முடியாது. ஏன்னா சாரா இவர்கள் எல்லாம் ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதம் இந்த குடும்பத்திற்கு இருக்கு. Because God selected one house and brought out a nation. கர்த்தர் ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்து தேசங்களை கொண்டு வந்தார், தேசத்தை கொண்டு வந்தார். To manifest God himself, he selected one husband and wife. கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக ஒரு கணவனையும் ஒரு மனைவியும் தேவன் தேர்ந்தெடுத்தார். And today morning and today night I want to say God is search of one family. இன்றைக்கு ராத்திரியிலே கர்த்தர் ஒரு குடும்பத்தை தேடிக் கொண்டிருக்கிறார். A family who can manifest God. தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு குடும்பம். A family who can bring out Jesus. இயேசுவை கொண்டு வரக்கூடிய ஒரு குடும்பம். A family who can bring out Israel. இஸ்ரவேலை கொண்டு வரக்கூடிய ஒரு குடும்பம். Through one husband and wife. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபை கொண்டு. Through one husband and wife. ஒரு கணவனையும் மனைவியும் கொண்டு. God's bringing a new nation. கர்த்தர் ஒரு புதிய தேசத்தை கொண்டு வருகிறார். I believe that this church families grow stronger together in the name of நான் Jesus. விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த குடும்பத்தை இந்த சபையை ஒரு குடும்பமாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். Amen. I declare restoration over families. குடும்பங்கள் மேல் புதுப்பிப்பை நான் பேசுகிறேன். If you are praying for your family, உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? praying for your husband, உங்க கணவனுக்காக ஜெபிக்கிறீங்களா? you're praying for salvation, உங்க ரட்சிப்புக்காக ஜெபிப்பீங்களா? this is the word. இதான் வார்த்தை. Your family will come together உங்க குடும்பம் ஒன்றாய் வரும். for the manifestation of his glory. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் குடும்பமாய் நிற்பீர்கள். Your family will come together. கர்த்தர் உங்களை குடும்பமாய் நிறுத்துவார். Bible says, வேதவசனம் சொல்லுகிறது. I mean the birth of Jacob. The birth of Jacob is not an ordinary birth. Bible says Isaac prayed for Rebekah. She was childless for many years. யாக்கோபுடைய பிறப்பை குறித்து பேசும் பொழுது யாக்கோபு அவன் பிள்ளைக்காக ஜெபித்தான். அவன் பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள். Isaac and Rebekah had no kids for many years. ஐசக்கும் ரெபெக்காவுக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்தது. But Isaac said, ஈசாக்கு சொன்னா, I can pray. நான் ஜெபிக்கிறேன். I know God will answer. எனக்கு என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் தெரியும். Because I am born out of a barren womb. ஏனால் நானே ஒரு மல்லடியின் வயிற்றில் தான் நான் பிறந்தேனே. Amen. Barrenness is not an issue for me. மல்லடி ஒரு பலட்டுதான ஒரு தன்மை ஒரு பெரிய விஷயமே இல்ல எனக்கு. I came out defeating that. நான் அத உடைச்சு தான் வெளிய வந்தேன். Amen. I can defeat any more. நான் எதை வேணா உடைப்பேன், எதை வேணாலும் உடைப்பேன். Amen. I can defeat any barrenness. நான் எனக்குள்ள இருக்கிற எந்த மலட்டு தன்மையை உடைக்கக்கூடிய அதிகாரம் எனக்குள் இருக்கிறது. Amen. I am a specialist in that. That's நான் அதுல ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றேன். Amen. Today afternoon me and pastor were speaking. நானும் பாஸ்டர் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் பேசிட்டு இருந்தோம். We were telling about the visa. வீசாவை பத்தி சொல்லிட்டு இருந்தார். Specialist. I mean some specialist. people சில பேருங்க அந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. Some people are special in praying for many things. சில பேருங்க சில காரியத்துல பிரேயர் பண்றதுக்கு ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. Isaac said I know these things and all. ஐசக் சொன்னாரு எனக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியும். Amen. I have born out of it. நான் அதில இருந்து தான் வந்திருக்கேன். And I can win over it. அத நான் ஜெயிக்க தெரியும் எனக்கு. Amen. The trick won't repeat. இது திருப்பி ரிப்பீட் ஆகாது. 25 years won't repeat. 25 years முன்னாடி நடந்தது இனிமே நடக்காது. I will pray. நான் ஜெபிக்கிறேன். Like my father, I won't use the dirty trick. I will pray. எங்க அப்பாவை போல தவறான வழிகளை பயன்படுத்த மாட்டேன். நான் ஜெபித்து ஜெயிப்பேன். I will pray for my promised one. நான் I will pray for my promised child. என்னுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிக்காக நான் ஜெபிப்பேன். Amen. Amen. Same trick was used. அதே ட்ரிக் பயன்படுத்து. Abraham also, Isaac also. ஆபிரகாம் ஈசாக்கு ஒரே ட்ரிக் தான் பயன்படுத்துனாங்க. Amen. For Abraham also it was barrenness for 25 years. ஆபிரகாமுக்கு 25 வருஷம் குழந்தை இல்ல. Amen. More than that only. அதை விட அதிகம் தான். Amen. But he prayed and he got one. அவர் ஜெபித்தவருக்கு ஒன்னு தான் கிடைச்சிச்சு. And enemy used the same trick again. அதே ட்ரிக்க பிசாசன் மீண்டும் பயன்படுத்தினான். Sometimes enemy use the same trick. சிலத்துல நம்ம வாழ்க்கையிலும் பிசாசன் அதே ட்ரிக்க பயன்படுத்துவான். What father gone through. அப்பாவுக்கு என்ன வந்துச்சோ அதே பிள்ளைக்கு. Amen. It continues. அப்படியே கண்டினியூ ஆகும். But Isaac said, ஆனா ஐசக் சொல்றான், I know to break this thing. எனக்கு அதை உடைக்க தெரியும். Amen. ஈசாக்கு சொல்ற எனக்கு தெரியும். Amen. I know to break this thing. எனக்கு எப்படி உடைக்கணும்னு தெரியும். Abraham took one. ஆபிரகாம் ஒன்னு எடுத்தாரு. I will take two. நான் ரெண்டு எடுப்பேன். I will take double out of this. நான் ரெண்டு ஆசீர்வாதத்துல இருந்து எடுப்பேன். I will take double. ரெண்டு ஆசீர்வாதத்தை எடுப்பேன். And Bible says it continued. அதே போல அது கண்டினியூ ஆச்சு. Amen. Leah also did not have kids for many years. இப்ப லேயாளுக்கும் குழந்தை இல்ல. Amen. Rahel also was praying. ராகேலுக்கும் குழந்தை இல்ல. Amen. ராகேலும் ஜெபிக்க ஆரம்பித்தா. Bible says வேதவசனம் சொல்கிறது. It came to Jacob, it became 6, 12. Amen. Multiplied. யாக்கோபுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் ஆயிடுச்சு. 12 ஆயிடுச்சு. I prophetically said. எனக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். What worked in that generation will not work in your generation. முன்னாடி இருந்த தலைமுறையில செயல்பட்டது உங்க தலைமுறையில இயேசுவின் நாமத்தினாலே அது செயல்படாது. It will not work. அது செயல்படாது. In the book of Genesis 25 is this story. ஆதியாகமம் 25 அதிகாரத்தில் இந்த சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. Amen. Rebekah is praying. ரெபெக்காள் ஜெபிக்கிறாள். God answered.
ஆண்டவர் பதில் கொடுத்தார். Bible says ஆண்டவர் வேதவசனம் சொல்கிறது 2 baby. 2 பிள்ளைகள். Amen. 2 babies. 2 பிள்ளைகள். But God said it's not babies, it's 2 nations. ராகேல் இடத்துல தேவன் சொன்னார் இது வந்து 2 தேசம் வருக போகுது. Amen. Rebecca is telling what is inside me. ரெபெக்கா சொல்கிறாள் எனக்குள்ள என்ன இருக்கு? They're fighting. அவங்க சண்டை போடுறாங்க. Not a normal fight. ஒரு சாதாரண சண்டை. Amen. Rebecca is praying, Lord, what did you put? ரெபெக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? Baby did you put or bomb did you put? நீங்க பேபியை வச்சீங்களா பாம்பு வச்சீங்களா? Amen. They're fighting inside. ஏன் உள்ளுக்குள்ள சண்டை போடுறாங்க? God said, don't worry, Rebecca. ஆண்டவர் ரெபெக்கா பயப்படாத. There are 2 different nations. 2 தேசம் உனக்குள்ள இருக்கு. Amen. There are 2 blessed nations. 2 ஜாதிகள் உனக்குள்ள இருக்கிறது. The elder will serve the younger Rebecca. அதுல வந்து எல்டர் மூத்தவன் வந்து இளையவனுக்கு வேலை செய்வான், ஊழியம் செய்வான். And Bible says அப்புறம் வசனம் சொல்கிறது the first elder one came out Esau. அப்ப ஈசாவு வெளியே வந்தான். I mean the red hairy guy. ரொம்ப இது சிவப்பு நிறமுடைய முடி உள்ளவன். Amen. Second came out Jacob. இரண்டாவது யாக்கோபு வந்தான். How did Jacob come? யாக்கோபு எடுத்து வந்தான். I mean he caught the leg அப்படியே காலை பிடிச்சிட்டே வந்தான். and father said because you did like this you are a Jacob. Amen. அப்ப யாக்கோபு இப்படி காலை பிடிச்சு வந்தா நீ இத செஞ்சனால உன் பேர் யாக்கோபு என்று சொன்னான். cheater. நீ ஏமாத்துக்காரன். Amen. Because of his actions his name was kept. அவன் எப்படி பிறந்து வந்தானோ அதனால அவன் பேர் அப்படி வைக்கப்பட்டது. Amen. Jacob is cheater. எத்தன். Amen. But God has already prophesied. ஆனால் கர்த்தர் ஏற்கனவே தீர்க்கதரிசனமா சொல்லிட்டாரு. Elder will serve the younger. முன்னாடியே சொல்லிட்டாரு இளையவன் வந்து மூத்தவன் வந்து இளையவனுக்கு ஊழியம் செய்வான், சேவிப்பான். Elder will serve the younger. மூத்தவன் வந்து இளையவனை சேவிப்பான். Father loved the elder. மூத்தவனை விட்டாச்சு. Father loved the elder. ஆனால் தகப்பனுக்கு இருந்த அன்போ மூத்தவன் மேலதான். Isaac loved Esau. ஆனால் Isaac loved Esau. Amen. Isaac loved Esau. Isaac ஏசாவை அதிகமா நேசித்தார். Gave all his gifts. அவர் எல்லா கிஃப்டையும் பரிசையும் கொடுத்தார். He wanted the elder one to come up. அதே போல தன்னுடைய மூத்த குமாரன் தான் முன்னாடி வரணும்னு எதிர்பார்த்தார். It's not any fault, it's a culture. அது தவறு இல்ல, அது கலாச்சாரம். In Bible elder ones only are blessed. வேதத்திலே மூத்தவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். First son only should come up. முதல் மகன் தான் எழும்பி வரணும். That's what happened in Joseph also when he bought Manasseh and Ephraim. He said, "Daddy, you're blessing the wrong one. You bless the elder one, keep your right hand on the elder one." அதுதான் யோசேப்பு சொல்லும் எப்ராயிம் மனாசே இடத்துல ஜெபிக்கும்போது சொன்னார் நீங்க தவறான இடத்துல கையை வைக்கிறீங்க, மூத்தவன் இந்த சைடு இருக்கான்னு சொன்னாங்க. And keep your right hand here. உங்க வலது கரத்தை மூத்தவன் மேல வைங்க. This is the law. இதுதான் சட்டம். This is the culture. இதுதான் கலாச்சாரம். But God said, ஆனால் வேதவசனம் தேவன் சொல்கிறார், for that Jacob, ஆனால் யாக்கோபுக்கு I'm going to break the law. நான் அந்த லாவை உடைக்க போகிறேன். I'm going to break the order. நான் அந்த ஆர்டரை உடைக்க போகிறேன். I'm going to cross. அந்த வரிசையை நான் மாற்ற போகிறேன். I'm going to cross. அந்த வரிசையை நான் மாற்ற போகிறேன். I know according to what and all you did, you have no rights to stand here. இந்த இடத்தை நீ செஞ்சதெல்லாம் வச்சு கணக்கு போட்டு பார்த்தா நீ இந்த இடத்துல நிற்பதற்கு உனக்கு தகுதியே இல்லை. Your name is only Jacob. உன்னுடைய பேரே யாக்கோபு தான். But for you I'm going to turn it around. ஆனால் உனக்காக நான் எல்லாத்தையும் மாத்தி அமைக்க போறேன். How many of you can say? எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? I mean he brought me forward. கர்த்தர் என்னை முன்னாடி கொண்டு வந்திருக்கிறார். என்னை முன்னாடி கொண்டு வந்திருக்கான்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. I was way behind. நான் பின்னாடி இருந்தேன். I was the second one. நான் இரண்டாவது நபரா இருந்தேன். Rejected. நான் தள்ளப்பட்டவனாய் இருந்தேன். Jacob. நான் யாக்கோபாய் இருந்தேன். Cheater. நான் ஏமாற்றுக்காரனாய். Not simply cheater, really I did cheating. நான் உண்மையிலே ஏமாத்தினேன். உண்மையிலே நான் ஏமாத்தினேன். Really Jacob. நான் உண்மையிலே நான் யாக்கோபுங்க. I mean really Jacob cheated. நான் உண்மையிலே யாக்கோபு ஒரு ஏமாத்துக்காரன் தான். Amen. But God said no worries, I want கர்த்தர் you. சொன்னார் நான் உன்னதான் எனக்கு வேணும்னு சொன்னார். I want you. உன்னதான் எனக்கு வேணும்னு சொன்னார். How many of you can say Lord thank you for selecting me? ஆண்டவரே எத்தனை பேர் சொன்னீங்க ஆண்டவரே என்னை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றின்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. Pushed away from the people. ஜனங்களை விட்டு அவன் ஒதுக்கப்பட்டான். Pushed away from the family. குடும்பத்தை விட்டு ஒதுக்கப்பட்டான். Pushed according to the law according to the culture there is no way a 13 years old boy can preach and be blessed. கலாச்சாரத்தின்படி 13 வயது உடையவனை பிரசங்கியாராய் யாரும் அங்கீகரிக்க மாட்டார்கள். அவன் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. No way. அது வழியே இல்லைங்க. But for me. ஆனால் எனக்காக. But for me. எனக்காக. But for me. எனக்காக. You selected me. கர்த்தர் என்னை செலக்ட் பண்ணார். Selected this cheater. இந்த சீட்டரை செலக்ட் பண்ணார். Selected this rejected one. இந்த ரிஜெக்டட் பர்சனை தேவன் செலக்ட் பண்ணார். Brought me forward. என்ன முன்னாடி கொண்டு வந்தார். Changed the culture. அவருடைய கையை அந்த கலாச்சாரத்தை தேவன் மாற்றினார். Lost everything for me. கலாச்சாரத்தை மாற்றி அமைத்தார். For me you made everything change. எனக்காக எல்லாவற்றையும் மாற்றி அமைத்தார். And I thank you Jesus. இயேசுவுக்கு நன்றி. Amen. He can select anybody. தேவன் யாரை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். He can select anybody. யாரை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். Touch your neighbor and say he can select anybody. பக்கத்துல தட்டி சொல்லுங்க கர்த்தர் யாரை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். If God has selected you, உங்களை செலக்ட் பண்ணிருப்பார்னா there is a purpose for that. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. Amen. Don't judge anybody by his past.
நீங்க ஒருவன் கடந்த காலத்தை வைத்தவனை தீர்மானிக்காதீங்க. Amen. ஆமென். Bible says Rahab was selected for Joshua's for the land's blessing. ராகாப் எதற்காக தேர்ந்தெடுத்தார் என்றால் அந்த தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். For every purpose there is perfect people. பாருங்க, எல்லா இடத்திற்கும் உண்டான சரியான perfect people இருக்காங்க. I was thinking, நான் நினைச்சிட்டு இருந்தேன், instead of ராகாபுக்கு பதிலாக my mother was there. எங்க அம்மா அங்க இருந்தா. Just think, நீங்க நினைச்சு பாருங்களேன். knock knock, கதவு தட்டி, where is the spy? எங்க அந்த கண்காணி எங்க, ஸ்பை எங்க? My mother was telling, எங்க அம்மா சொல்றாங்க, Rabba shaka cha hidden in the bed under, she don't know to lie na. பாருங்க, அந்த இடத்துல எங்க அம்மாக்கு பொய் சொல்ல தெரியாது, அந்நிய பாஷையில பேசி எங்க இருக்கான்னு போட்டு கொடுத்திருப்பாங்க. My mom does not lie na. ஏன்னா எங்க அம்மாக்கு பொய் சொல்ல தெரியாது. பாத்தீங்களா? 100% here only. நோ, இங்க தாங்க இருக்காங்க, நான் எப்படிங்க பொய்ல சொல்ல மாட்டேன்னு சொல்லிருப்பாங்க. ஆமென். Why did you go there, Samuel? சாமுவேல், ஏன் அங்க போனாய்? Amen. God said, tell to Saul that you just went to visit an offering in Jesse's house. சவுலுடைய வீட்டுக்கு போறேன், நான் ஜெஸ்ஸியோட வீட்ல போய் ஆராதிப்பதற்காக, காணிக்கை கொடுப்பதற்காக செல்கிறேன். Don't tell that you anointed David. நீ தாவீதை அபிஷேகம் பண்ணாய் என்று சொல்லாதே. Amen. God knows whom to select. தேவன் யாரை தேர்ந்தெடுக்கணும் என்று கர்த்தருக்கு தெரியும். God knows whom to select. கர்த்தருக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும்னு தெரியும். God knows whom to select. கர்த்தர் யாரை தேர்ந்தெடுக்கணும் கர்த்தருக்கு தெரியும். He has brought you forward for a reason. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு உங்களை முன்னேறே கொண்டு வந்திருக்கிறார். He has selected you for a reason. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு உங்களை முன்னாடி கொண்டு வந்திருக்கிறார். And today night how many of you can say thank you Jesus? இந்த புதிய காலம் தொடங்குகிறது. Thank you Jesus. Thank you Jesus ன்னு சொல்லுங்க. Thank you for selecting me. என்னை தேர்ந்தெடுத்ததற்காக ஸ்தோத்திரம். Thank you for bringing me forward. என்னை முன்னாடி கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். Thank you for choosing me. ஆண்டவரே, என்னை தேர்ந்தெடுத்ததற்காக ஸ்தோத்திரம். Thank you for blessing me. ஆண்டவரே, ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். Thank you for having me. என்னை தேர்ந்தெடுத்ததற்காக ஸ்தோத்திரம். If you see my background, there is no chance. பாருங்க, என் பேக்ரவுண்ட நீங்க பாத்தீங்கன்னா இதற்கு வழியே இல்ல. Amen. If you see Amen. my life, it is true. என் வாழ்க்கைய பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம், வேஸ்ட். Amen. It is true. அது Amen. true. Amen. What people said is true. Cheater only. உண்மையிலேயே நான் ஏமாற்றுக்காரன் தான். Amen. But God. ஆனால் கர்த்தர், God. ஆனால் கர்த்தர், ஆனால் கர்த்தர். How many of you can say thank you for bringing me forward? எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும், ஆண்டவரே, என்னை முன்னாடி கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. I want to pray for this family. Can you just stand up where you are? எழுமில்லுங்க பிரதர், எழுமில்லுங்க பிரதர். Amen. How many of you can, Lord, thank you for bringing me forward. கர்த்தர் என்னை முன்னாடி கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. Thank you for bringing me என்னை forward. முன்னாடி கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. Thank you for selecting me. என்னை செலக்ட் பண்ணதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. If your family is there, stand as a family. உங்க குடும்பம் யாராவது இருக்காங்கன்னா, குடும்பம் இருக்குன்னா குடும்பம் நிக்கலாம். குடும்பம் யாராவது இருக்காங்களா? Amen. Your family is here. You are alone. Amen. குடும்பம் இருக்குன்னா மட்டும் எழுமில்லுங்க. Amen. We are going to pray. Amen. Just ask the Lord to speak to you also. Amen. If the Lord has brought you forward, கர்த்தர் உங்களை முன்பாக கொண்டு வந்திருப்பார் என்றால் 2 minutes, close your eyes and say 2 thank you. நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. Thank you. Amen. ஸ்தோத்திரம். Thank you. ஸ்தோத்திரம். Thank you for selecting me. என்னை தேர்ந்தெடுத்ததற்காக ஸ்தோத்திரம். Thank you for bringing me என்னை forward. தேர்ந்தெடுத்ததற்காக ஸ்தோத்திரம். முன்னாடி கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். This rejected stone became the cornerstone. எப்படி தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல்லாய் மாறிற்றோ, This rejected stone became the cornerstone. தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல்லாய் மாறிற்றோ. Thank you for making me a cornerstone. ஆண்டவரே, என்னை கார்னர் ஸ்டோனாக மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். Thank you for making me a cornerstone. கார்னர் ஸ்டோனாக மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். Thank you for bringing me forward. ஆண்டவரே, முன்னாடி கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி. Yes, can you say it again? அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். சாந்தி, சாந்தி யாரு? your mother's name? அம்மாவுடைய பேர் சாந்தி. அம்மாவுடைய பேர் Amen. God the Lord
Lord says, as God said, eyeball. Amen. I'll keep you as my eyeball. உன்னை என்னுடைய கண்ணின் மணி போல் நான் வைப்பேன் என்று கர்த்தர் Amen. சொன்னார். The Spirit of the Lord says, கண்ணின் eyeball. மணி போல், கண்ணின் மணி போல். Amen. I'll keep you as my eyeball. என்னுடைய கண்ணின் மணி போல். Amen. Eyeball. Amen. That's the word which I hear. Amen. Can we just keep on praying? Can we just keep on praying? இல்ல ஜெபிப்போம் தொடர்ந்து ஜெபித்துக்கிட்டே இருப்போம், ஜெபித்துக்கொண்டே இருப்போம். Rakha dere lege dere. I'm touching your family. நான் இன்னைக்கு உங்க குடும்பத்தை தொடுகிறேன். I'm touching your house. உங்க வீட்டை தொடுகிறேன். I'm touching your house. உங்க வீட்டை தொடுகிறேன். Reshe dere lege dere alabada. Reba chara lagada. God will bring you forward. கர்த்தர் உன்னை முன்னாக கொண்டு வருகிறார். God will bring you forward. கர்த்தர் உன்னை முன்னாக கொண்டு வருகிறார். Yes, can we just speak in tongues? Amen. Can you thank the கொஞ்ச Lord அந்நிய பாஷையில for பேசுங்க. 30 seconds for bringing you ஒரு forward? 30 செகண்ட் நம்ம எல்லாம் அந்நிய பாஷையில தேவனிடத்துல பேச போகிறோம். கர்த்தர் நம்ம முன்பாக கொண்டு வர போகிறார். சத்தத்தை உயர்த்தி நிறுத்தாதீங்க. press ripapa kasheta rindelera nidamore baba Amen. When I just pray, ஜெபிக்கும் I பொழுது declare divine health. ஒரு தெய்வீக சுகத்தை பேசுகிறேன். I declare divine health. ஒரு தெய்வீக சுகத்தை Can பேசுகிறேன். we all pray for this family? இந்த குடும்பத்திற்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? Amen. God is touching your family, உங்க குடும்பத்தை தேவன் தொடுகிறார். especially your brother. உங்க சகோதரனை தேவன் தொடுகிறார். Amen. Especially brother Kishore. கிஷோரை தொடுகிறார். Amen. Especially your house. உங்க வீட்டை தொடுகிறார். Right now I want to pray. இயேசுவின் நாமத்தில் நான் God ஜெபிக்கிறேன். has brought you to the right place. கர்த்தர் சரியான இடத்திற்கு உன்னை கொண்டு Brought வந்திருக்கிறார். you to the front. உன்னை முன்னாடி கொண்டு And வருகிறார். the Spirit of the Lord says, பரிசுத்தவான் சொல்கிறார், Amen. Just stay where you are. நீ இருக்கிற இடத்துல இரு. At the right time. சரியான நேரத்தில், Right time. சரியான I will நேரத்தில் uplift you. நான் உன்னை உயர்த்துவேன். I will bless you. உன்னை ஆசீர்வதிப்பேன். I will uplift you. உன்னை உயர்த்துவேன். No sickness will touch over this house. எந்த ஒரு பலவீனமும் இந்த குடும்பத்தை தொடாது. No sickness will overcome this house. எந்த பலவீனமும் இந்த குடும்பத்தை மேற்கொள்ளாது. And right now I prophesy, இன்றைக்கு தீர்க்கதரிசனமாய் உரைக்கிறேன். I cancel every plans of the sickness. சத்துருவின் எல்லா நோயின் திட்டங்களை நான் அதமாக்கி I ஜெபிக்கிறேன். break the அதை plans பிரேக் of பண்ணி ஜெபிக்கிறோம். I declare protection. இன்னைக்கு தெய்வீக பாதுகாப்பை பேசுகிறேன். I declare protection over their vehicles. இவங்க வாகனத்தின் மேல் தெய்வீக பாதுகாப்பை பேசுகிறேன். Can you come forward? Lord, I pray in the name of Jesus. அனைவரையும் God bless you. ஆசீர்வதிக்கிறேன். Thank you. God bless When I you. just Thank you. pray, when I was just coming on the way, நான் வழியில வந்துட்டு இருக்கும் பொழுது I mean, I heard this name Murugan. முருகன் என்கிற பேர் And கேட்டேன். the Lord said, pray for this name Satish. சதீஷ் என்கிற பேருக்காக ஜெபிக்க சொன்னார். I mean, pray for this name Satish. சதீஷ் I mean, if this name Satish is, I mean, நிறைய okay, you can just wait there. I mean, the whole families, the both families, can you stand up? ரெண்டு குடும்பம் நிக்க முடியுமா? ரெண்டு சதீஷோட குடும்பம் நிக்க முடியுமா? ரெண்டு சதீஷோட குடும்பம். I mean, all the families stand up. We are going to pray. Thank you. Yes, let's speak in tongues. Let's speak. Anbinavi. Two things what I want to pray for you. உங்களுக்கு ரெண்டு விஷயத்துக்காக ஜெபிக்க விரும்புறேன். One, ஒன்னு get ready. ஆயத்தமாக்குங்க. Look at me, brother Chris. Look, get ready. ஆயத்தமாங்க. எஸ். Amen. Two things what the Lord just inspires me to say. Amen. How Solomon built the temple what David planned to build. எப்படி சாலமோன் தாவீது திட்டமிட்டதை சாலமோன் எப்படி செயல்படுத்தினார்? The Lord says, தேவன் சொல்லுகிறார், what and all your parents desired, உங்க அப்பா உங்களுடைய உங்க பெற்றோர்கள் என்னெல்லாம் வாஞ்சித்தார்களோ I will make it to build through you. அதை உன்னை கொண்டு நான் செய்ய போகிறேன். I will make it to build through you. உன்னை கொண்டு நான் செய்ய போகிறேன். I will do it through you. நான் உன்னை கொண்டு செய்ய போகிறேன். The Spirit of the Lord says, பரிசுத்தர் சொல்லுகிறார், that's what when I just pray for you. நான் உங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது What Uncle Raj could not do, ராஜ் அங்கிள் என்ன செய்ய முடியாதோ Brother Christy will do it. கிறிஸ்டி செய்வார். I mean, what this name Raj could not do, ராஜ் எதை செய்ய முடியாதோ I mean, Christy will do it. அதை கிறிஸ்டி செய்வார். This season the Spirit of the Lord says, கிறிஸ்டி உங்களை பார்த்து தேவன் a சொல்லுகிறார், favor from Bangalore is going to flow into your house. பெங்களூர்ல இருந்து ஒரு இறக்கம் உங்க மேல வர A போகிறது. great favor will just jump ஒரு into your இறக்கம், ஒரு தேவ கிருபை உங்க மேல இறங்க The போகிறது. Spirit of the Lord says, பரிசுத்தர் சொல்லுகிறார், Amen. What are you doing right now? நீங்க என்ன பண்றீங்க? You're working in Chennai? In the name of Jesus.
ஆண்டவரே உங்களுக்கு ஜெபிக்கிறோம் Reba Shekes. இயேசுவின் நாமத்தினால. I mean, how there was a marriage in Canaan. கானான் தேசத்துல எப்படி ஒரு திருமணம் கல்யாணம் நடைபெற்றதோ And Jesus entered the last day. இயேசு கிறிஸ்து எப்படி அந்த நாள் கடைசி நாள் உள்ளே He வந்தார் did a miracle. அந்த இடத்துல அற்புதம் செய்தார். The Lord says a miracle in your house. உங்க வீட்டுல தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். I'll take away all the shame. எல்லா அவமானத்தை எடுத்து போட போகிறார். I'll take away all the shame. எல்லா அவமானத்தை எடுத்து போட This போகிறார். season I declare இந்த சீசன்ல நான் டிக்ளேர் a பண்றேன் supernatural miracle. ஒரு சூப்பர் நேச்சுரல் அற்புதம் In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் A supernatural சூப்பர் favor. நேச்சுரல் இரக்கம் I declare and I decree. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது நான் பிரகடனப்படுத்துகிறேன். Bless them in the name of Jesus. இவளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். You can just wait here. Amen. வெயிட் பண்றீங்களா? The family behind, can you just come forward? பின்னாடி Check இருக்கிற shirt, குடும்பம் check செக் shirt. ஷர்ட் போட்டிருக்க அவங்க அந்த அந்த The white shirt, you can sit down. ஒயிட் ஷர்ட் நீங்க உட்கார நாங்க அப்புறம் I want to pray for you also. நான் அப்புறம் நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். செக் ஷர்ட் போட்டிருக்கவங்க மாத்திரம் முன்னாடி வாங்க. Amen. Because the Lord says God is doing something great. The Spirit of the Lord says, பரிசுத்தவான் சொல்கிறார், people ask, will there anything good come from Nazareth? நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமா? Philip said, பிலிப் சொன்னார், come and see. வந்து பாருங்கள். Come and see. வந்து பாருங்கள். Jesus is from Nazareth. இயேசு கிறிஸ்து நாசரேத்திலிருந்து தான் வந்தார். Jesus is from Nazareth. இயேசுவே நாசரேத்திலிருந்து தான் வந்தார். Philip saw the goodness of Nazareth. பிலிப்பு நாசரேத்தின் நன்மையை கண்டார். Philip will see the goodness of Nazareth. பிலிப் நீ நாசரேத்தின் நன்மையை காண்பாய். This season the Lord says, தேவன் சொல்கிறார், my goodness will flow through your house. என்னுடைய நன்மை உன் குடும்பத்தின் வழியாக ஓடும், புரண்டோடும். My goodness. என் நன்மை உன் குடும்பத்தின் வழியாக புரண்டோடும். What the goodness your family did not have this season, I declare. உன் குடும்பத்திலே என்னென்ன சீசன்ல அந்த அந்த நல்ல நன்மை இல்லாம இருந்துச்சோ கடந்த நாட்கள்ல, I declare goodness of God. இன்னைக்கு நன்மையை நான் பேசுகிறேன். தெய்வீக நன்மையை I பேசுகிறேன். declare goodness of God. தெய்வீக நன்மையை பேசுகிறேன். Can you all just stretch your hands? Can you all just stretch your hands? அவங்க கரங்களை உங்களுக்கு நேரா நீட்டுவீங்களா? The Spirit of the Lord says பரிசுத்தவர் சொல்கிறார், two things. ரெண்டு விஷயம். One, ஒன்னு, Philip saw the goodness. பிலிப் நன்மையை கண்டான். Second, இரண்டாவது, Mary was a selected woman. மரியாள் செலக்டed woman-ஆ இருந்தா. Amen. She was a இவள் selected. தேர்ந்தெடுக்கப்பட்டவளா இருந்தா. Amen. The Spirit of the Lord says, இவன் சொல்கிறார், I heard this word. இந்த வார்த்தையை கேட்டேன். Mary. Mary. Mariam. Mary. மிரியம் 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 மிரியம். Miriam is your her name. Amen. The Lord says, Miriam, And you are Philip is his name. okay. Amen. Miriam, you are a selected one. Amen. Miriam, you are a selected one. நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று தேவன் சொல்கிறார். I have selected you for greater things. நான் இது பெரிய காரியத்திற்காக உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். Greater things. பெரிய காரியத்தில் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். Something greater is on your way. உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். The Spirit of the Lord says, பரிசுத்தவர் சொல்கிறார், upon this family, இந்த குடும்பத்தின் மேல் amen, a hand of ministry will fall. தேவனுடைய ஊழிய கரம் அவர் மேல் விழும். I don't know what you're doing right now, இப்போ என்ன செய்றீங்க எனக்கு தெரியாது. but I know one thing. ஆனா ஒரு காரியம் தெரியும். Amen. God's work is active in this house. இந்த குடும்பத்திலே தேவனுடைய ஊழியம் ஆக்டிவா இருப்பதனால God's work will be active. You will do something great for Jesus. தேவனுக்காக பெரிய காரியத்தை நீ செய்வாய். Amen. They are in the ministry. He is in the ministry. Ministry. No, he is associate minister in the church as well. Amen. The whole family. Anybody connected to their family? இவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க. Nobody can. Siblings. Amen. And I just pray. I want to pray for your siblings. நான் உங்களுடைய சகோதரர் உங்களுடைய பிறந்தவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். I want to pray for your நான் family உங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறேன். right now in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. The Spirit of the Lord says, next 3 years, அடுத்த 3 ஆண்டிலே I will show some signs in your house. உங்க வீட்டுக்குள்ள சில அடையாளங்களை நான் வைக்க போகிறேன். Signs that you have to take a step forward. விசுவாசத்தின் அடியை முன்பாக வைப்பதற்காக ஒரு அடையாளத்தை வைக்க போகிறேன். Amen. 2020-21. 2021. Amen. 20 and 21 were turning points in your life. 2021 வந்து உன் வாழ்க்கையின் மாற்றத்தின் ஆண்டாக இருந்தது. But the Lord just inspires me to say, தேவாவினர் சொல்கிறார், before 2026 July, 2026 ஜூலைக்கு முன்பாக, before June July, 2026 ஜூன் ஜூலைக்கு முன்பாக gift is coming into your உன் life. மேல் ஒரு பரிசு வருது. உனக்கு ஒரு பரிசு வருது, ஒரு gift வருகிறது. A gift is coming, ஒரு gift-ஐ தேவன் தருகிறார். a gift in your family, உன் குடும்பத்திற்கு ஒரு gift-ஐ தருகிறார். a gift in your in everything what you do. உங்கள் கைகளில் கர்த்தர் உனக்கு ஒரு gift-ஐ தருகிறார். Favor in your life. உங்க குடும்பத்தின் மேல் கர்த்தருடைய இரக்கம். Amen. ஆமென். They both are working. Yeah. Amen. Because the Spirit of the Lord says, பரிசுத்தவர் சொல்கிறார், Amen, this season I'm going to begin something new. ஏதோ புதிய காரியத்தை உங்களுக்குள்ள நான் தொடங்க I'm போகிறேன். going to begin something new. ஏதோ ஒரு புதிய காரியத்தை தொடங்க What போகிறேன். are you working? You are a software engineer. Amen.
And I just pray the Spirit of the Lord ஜெபிக்கும்போது says, தெய்வ ஆவியானவர் சொல்கிறார், Sister Maria, I'm going to begin something. நான் புதிய காரியத்தை ஒன்று தொடங்க போகிறேன். I'm going to begin something. ஒரு புதிய காரியத்தை நான் தொடங்க In போகிறேன். the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Thank you for bringing them forward. ஆண்டவரே, இன்றைக்கு முன்பாக நீங்க கொண்டு வந்ததற்காக நன்றி. அவளை முன்பாக நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, I believe you have brought them forward. ஆண்டவரே, அவளை முன்பாக நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. And in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே right now I bless them. ஆண்டவரே, இவளை நாங்கள் I ஆசீர்வதிக்கிறோம். bless them. நம்மளை ஆசீர்வதிக்கிறோம். Anybody connected with his name Joshua here? ஜாஷுவா என்கிற பெயர் கனெக்டடா யாரா இருக்கீங்களா? இங்க யாராவது ஜாஷுவா? In your fan, Joshua. ஜாஷுவா. Amen. Yes. Brother's name. I want to pray for you. You can wait. நான் there. உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். Amen. Can you all just close your eyes? Can you all அப்படியே just? கண்களை மூடுவோமா? I want to pray for them. Amen. And another J I see. இன்னொரு ஜே பார்க்கறேன். Jonathan. ஜானத்தன். Amen. If this name ஜானத்தன் எளிமையிலுங்க. Amen. Okay. Amen. Only one Jonathan is here. ஒரு ஜானத்தன் தான் இங்க இருக்காரா? Amen. Your family. உங்க குடும்பம் எங்க? Amen. Okay. எளிமையிலுங்க. Amen. I want to pray. Same, all one line. ஆமென். அவங்கள ஒரே லைன்ல நிக்கறாங்க. Amen. You can just wait there. அங்கே வெயிட் பண்ணுங்க, நாங்க Amen. The ஜெபிக்கிறோம். Spirit of the Lord just says. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Rabba sheketerele. ரிபா காசிட்டரா Reba பாலா. lokodore bedere. நிதாரா மகசியாத. Matere gedere legede. நிரமோகுதுரே. Anbina via. வியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் இனப்பை மூடுதே, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, 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 ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் மகிமையின் ஆவியானவரே, I bless this house. ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். That's what the Lord says. Over children's they will have authority. I see children's. Children's. Many children's I see around now. I see. இவங்களை சுத்தி நிறைய பிள்ளைகளை I பார்க்கறேன். see she teaching to many kids. நிறைய பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுவதை இந்த சகோதரியை பார்க்கறேன். I see she teaching to many kids. நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு டீச் பண்றதை நான் பார்க்கறேன். Many youngsters around. இவங்களை சுத்தி நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கிறத பார்க்கறேன். Around this family. இந்த குடும்பத்தை சுத்தி நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கிறத பார்க்கறேன். Let them lead the kids. Let them நிறைய பிள்ளைகளை நடத்த போகிறார். I see leading them to Christ. நிறைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துவதை இந்த குடும்பம் பார்க்கிறேன். Lord, I believe you have kept a great ministry in their life. ஆண்டவரே, ஒரு பெரிய அந்த பிள்ளைகள் மத்தியில் தேவன் ஒரு பெரிய ஊழியத்தை வைத்திருக்கிறார். ஒரு பெரிய ஊழியத்தை Let வைத்திருக்கிறார். the ministry be completed. ஆண்டவரே, அதை நீர் முழுமையாக செய்வதற்காக நன்றி. Bring them forward. ஆண்டவரே, முன்னாக கொண்டு வாங்க. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். May God bless you. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். You can sit down 1 minute. I want to pray. உட்காருங்க. The Spirit of the Lord says. தேவ ஆவியானவர் சொல்கிறார். Amen. Brother Christy. Amen. பிரதர் கிறிஸ்டி, One thing what the Lord just puts into my delays are over. இனி தாமதங்கள் முடிந்து விட்டது. That's what when I just saw you, I see this Raj. ராஜ் என்கிற பெயரை பார்த்தோம். Amen. Raj. ராஜ். Raj. Okay. Raj. Amen. His full name. Amen. And the Lord says before Brother Raj, before. Amen. 2026. 2026க்கு முன்னாடி ராஜ். Right connections. That's a word which I hear. Connections. கனெக்ஷன்ஸ். Favorable connections. தேவனுடைய இரக்கத்தின் கனெக்ஷன்ஸ். Perfect connections. பெர்ஃபெக்ட் கனெக்ஷன்ஸ். Blessed connections. ஆசீர்வதிக்கப்பட்ட கனெக்ஷன்ஸ். As just stepping into your house. இன்னைக்கு கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வருகிறார். கொண்டு வருகிறார். As just stepping into your family. கொண்டு வருகிறார். உங்க குடும்பத்தின் மேல் கொண்டு வருகிறார். Lord, right now I pray. Come with an expectation. ஒரு எதிர்பார்ப்போடு வாங்க. Tomorrow I'm going to begin. நாளைக்கு உங்களிடத்துல அதிக காரியத்தை கர்த்தர் பேச Come with an போகிறார். expectation. ஆமென். As a family we are going to pray for you. ஆமென். கர்த்தர் சில காரியத்தை குடும்பமாய் செய்ய போகிறார். Next 15 to 20 minutes I just want to preach and we are going to pray. இன்னும் 15 நிமிடங்கள் நான் பிரசங்கித்து நான் ஜெபிக்க போகிறேன். Amen. ஆமென். Jacob was brought forward. யாக்கோபை தேவன் முன்பாக கொண்டு வந்தார். And Bible says God
Jacob had a tough life. யாக்கோபுக்கு ஒரு ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கை இருந்தது. 100% Jacob was purposed. யாக்கோபு 100% he had a purpose. அவரை குறித்து ஒரு நோக்கம் இருந்தது. யாக்கோபை குறித்து 100% நோக்கம் இருந்தது. But purpose also brings, if you have purpose, there will be problems. அந்த நோக்கம் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு எப்பவுமே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். Amen. At the young age, he had to run away from his house. சின்ன வயசுலயே தன் வீட்டை விட்டு வெளியே ஓட வேண்டிய நிலைமை. He lost his, he had to run away from his father, run away from his mother. அவருடைய வீட்டை விட்டு ஓட வேண்டியதா இருந்துச்சு. அவங்க குடும்பத்தை விட்டு அவங்க அப்பா அம்மாவை விட்டு ஓட வேண்டியதா இருந்தது. His brother came against him. அவருடைய சகோதரரை விரட்டினார். Amen. Bible says he tricked his brother. வேதவசனம் சொல்கிறது அவருடைய சகோதரனையும் ஏமாற்றினார். Amen. Bible says for one bowl of soup. ஒரு கூழுக்காக, ஒரு பானை கூழுக்காக. Especially in NIV version it says red soup. NIV version சொல்லுது red soup-க்காக. Amen. If you read, amen, can you just yes, amen, red soup. Amen. Okay, pottage it is pottage. இதுல வந்து pottage என்று எழுதப்பட்டிருக்கு. I mean in some version of the Bible it is clearly written red soup, red color soup. அது cool, அதாவது red color soup என்று எழுதப்பட்டிருக்கு. I mean my dad said, எங்க அப்பா சொன்னாரு, red hairy guy fell for the red soup. ரெட் முடி இருக்கனால ரெட் சூப்புக்கு விழுந்துட்டான்னு சொன்னார். It's not simple. I mean அது சாதாரண விஷயம் கிடையாது. Thomas was a money, he was handling, Judas was handling money. யூதாஸ் வந்து பணத்தை கையாண்டு கொண்டிருந்தான். A man who was handling money fell for money. அப்ப பணத்தை கையாளுகிறவன் பணத்துக்காக விழுந்தான். I want to say, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், what do you protect more you can fall in that. நீங்க எதுக்காக ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கீங்களோ அதுல விழுந்துருவீங்க சில நேரத்துல. But Bible says there, ஆனா வேதவசனம் சொல்கிறது, now Jacob is running away from everything. யாக்கோபு எல்லாவற்றையும் விட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறான். 21 years, 21 ஆண்டுகள் struggled a lot. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். That night, அந்த ராத்திரி, he said, Lord, ஆண்டவரே, I need an encounter. எனக்கு ஒரு சந்திப்பு தேவை. I want to meet you. ஆண்டவரே, உம்மை சந்திக்க விரும்புகிறேன். I want to see you. ஆண்டவரே, நான் உம்மை சந்திக்க விரும்புகிறேன். He said, enough of running. ஓடுனது போதப்பா. Enough of running. நான் ஓடுனது போதும். I mean, I've wrestled with man. நான் மனிதனோடு போராடிட்டேன். Now it's time to get being blessed by you. ஆண்டவரே, உம்மால் ஆசீர்வதிக்கப்படுகிற நாட்கள் வந்து விட்டது. Because Jacob had this question. என்ன யாக்கோபுக்கு இந்த கேள்வி இருந்துச்சுங்க. Blessing is there. எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு. Birthright also somehow he got. எனக்கு பர்த் ரேட் அப்படியே இருக்கு. Why still not changed? இன்னும் ஏன் வாழ்க்கை மாறல? I mean, sometimes we also have this question. சிலது நமக்கு அந்த கேள்வி இருக்கு. Blessing is there. ஆசீர்வாதம் இருக்கு. Prophecy is there. தீர்க்கதரிசனம் இருக்கு. Promise is there. வாக்குத்தத்தம் இருக்கு. Still running. இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. Still running. ஓடிக்கிட்டே இருக்கு. Still running. ஓடிக்கிட்டே இருக்கு. I mean, sometimes how many of you have this question with God? How many of you ask this question? ஆண்டவரிடத்துல கேட்டிருக்கீங்க. Lord, blessing is there. ஆண்டவரே, ஆசீர்வாதம் இருக்கு. Many prophets have prophesied. அநேக தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாங்க. But why this running is not? ஆனா இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கறனே. Why this running is not? ஏன் ஓடுறேன்? The Lord says there is a time and purpose for எல்லாத்துக்கும் ஒரு நேரமும் காலமும் இருக்கிறது. There is a time and purpose for everything. எல்லாத்துக்கும் ஒரு நேரமும் காலமும் இருக்கிறது. When Bible says that night, அந்த ராத்திரி he came. அவன் வந்தான். He came to the top of the mountain. அவன் மலை உச்சியிலே வந்தான். Started to wrestle with God. அவன் தேவனோடு கூட போராடினான். Because he did not know anything to do. ஏன்னா செய்வதற்கு வேற எதுவும் தெரியாது. Amen. Birth also inside the womb he wrestled. பாருங்க, வயிற்றில இருக்கும்போது, அம்மாவோட வயிற்றில இருக்கும்போது யுத்தம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு, போராட வேண்டியதா இருந்துச்சு. Also வெளிய வந்தாலும் போராட்டம். Amen. With Laban also wrestled. லாபானோடு போராட்டம். When God also he came, he said, okay, I know. ஆண்டவர் வந்தா எல்லாம் போராட ஆரம்பிச்சான். I know only wrestling here. எனக்கு போராட மாத்திரம் தான் தெரியும், போராட மட்டும் தான் தெரியும். Amen. I know only from the birth I have wrestled. பிறந்ததில இருந்தே நான் போராட்டக்காரங்க. Amen. Here also I will wrestle. நான் இங்கேயும் போராடுறேன். I don't know anything. எனக்கு வேற எதுவும் தெரியாது, அதை விட்டு வேற எதுவுமே தெரியாது. The whole night he wrestled. அந்த மொத்த ராத்திரி அவன் போராடினான். Amen. When the daytime came, பகல் வேளை வந்தபோது angel said, I'm going. தூதன் சொன்னான், நான் போகிறேன். He said, no. இல்ல போகாதீங்க. I can't allow you. நான் உங்களை விட முடியாது. God said, what do you want? என்ன வேணும்னு கேட்டார். What do you? என்ன வேணும்? Touch a neighbor and say, what do you want? பக்கத்துல கேளுங்க, என்ன வேணும்? Amen. He said, bless me. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. Touch a neighbor and say, stop wrestling and say what you want. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, போராடுறதை நிறுத்திட்டு என்ன வேணும் அதை கேட்டு தொலைப்பா. Your prayer is full of wrestling only. உன்னுடைய ஜெபம் எல்லாம் போராட்ட ஜெபமாவே இருக்கு. You don't ask what 21 years இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சு. Hey, come to the point. என்ன பாயிண்ட்க்கு வா முதல்ல. What do you want? உங்களுக்கு என்ன வேணும்? Whole night he fought. மொத்த ராத்திரி யுத்தம் பண்ணியாச்சு. And daytime only is asking what do you want? பகல்ல தான் கேக்குறான், என்ன வேணும்? Amen. Come to one specific point. என்ன ஒரு பாயிண்ட சொல்லு. Amen. Then angel said, அப்ப தூதன் சொன்னார், what is your name? உன் பேர் என்ன? I was asking. கேக்குறாரு, என்ன உன் பேர்? தெரியாத ராத்திரி மொட்டம். Without knowing the name. தெரியாம ராத்திரில சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ஏன் கூட. You don't know the name and you're fighting. பேர் தெரியாமல இவ்வளவு நேரம் சண்டை போட்டீங்க.
Whole night I fought with you. மொத்த ராத்திரி உங்க கூட போராடிட்டு இருக்கேன். Morning you're asking what is காலைல வந்து உன் பேர் என்னன்னு கேட்டா எப்படி நான் பதில் சொல்றது? What is your name? உன் பேர் என்ன? What is your name? உன் பேர் என்ன? That time I understood. அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். Jacob is not fighting against God. யாக்கோபு தேவனுக்கு எதிரா யுத்தம் செய்யல. He's fighting against himself. அவனுக்குள்ளே அவனோடு கூட போராடிக்கிட்டு இருந்தான். Fighting against all the name what people called him. மனிதர்கள் தன்னை அழைத்த அந்த பெயர்களுக்கு அவன் நேராய் போராடிக்கிட்டு இருந்தான். Angel asked, what's your name? தேவதூதன் கேட்டா உன் பேர் என்ன? He said, சொன்னான், they call me Jacob. என்ன யாக்கோபுன்னு கூப்பிடுவாங்க. They call me, என்ன எத்தனை கூப்பிடுவாங்க. they call me Jacob. என்ன எத்தனை கூப்பிடுவாங்க, யாக்கோபுன்னு கூப்பிடுவாங்க. This fight is not against God. அப்போ இது உம்மோடு கூட இருக்கிற யுத்தம் அல்ல, தேவனோடு இருக்கிற யுத்தம் அல்ல. This fight is against you. இது தேவனோடு கூட இருக்கிற போராட்டம் இல்ல, உன்னோடு கூட இருக்கிற போராட்டம். Because most of the time we title ourselves as what they call. பல நேரத்துல நம்மளுடைய அடப்பெயரை மற்றவர்கள் எப்படி நம்மளை அழைக்கிறாங்களோ அதை நம்முடைய அடப்பெயராய் மாற்றி விடுகிறோம். We just entangle or title us, oh he did like this, she did like that, this is my name. அவங்க இதை செஞ்சாங்க, அதை என்ன சொன்னாங்க, இவங்க இப்படி என்ன பத்தி சொன்னாங்க சொல்லி அதையே நம்ம பேரை நம்மளே மாத்திடுறோம். What is your name? உங்க பேர் என்ன? Touch your neighbor and say, what's your name? உங்க சகோதரன் உங்க பக்கத்துல உங்களை தட்டி சொல்லுங்க, உன் பேர் என்ன? What's your name? உன் பேர் என்ன? Who are you? நீ யாரு? Who are you? நீ யாரு? Oh, what are you fighting? எதுக்காக சண்டை போடுற? எதுக்காக யுத்தம் பண்ற? எதுக்காக போராடுற? Jacob, you have the birthright. யாக்கோபே உனக்கு பிறப்பிலே உனக்கு அதுக்கு உண்டான ரைட்ஸ் ஆண்டர் கொடுத்துட்டாரு. You are asking, you want blessing. உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு நீ கேக்குற. 21 years ago, then your father, what did he do? 21 வருஷத்துக்கு முன்னாக உன்னுடைய அப்பா என்ன செஞ்சாரு? He kept hand and he blessed you. மேல தலை மேல கை வச்சு ஆசீர்வதிச்சிட்டாரு. You are already blessed. நீ ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். Still blessing who will give? இனி இந்த ஆசீர்வாதத்தை வேற யார் தரணும்? Today night I want to teach you who you are. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை உங்களுக்கு நான் சொல்லி தர விரும்புகிறேன், நீ யார் என்பதை உனக்கு நான் அடையாளம் காண்பிக்க விரும்புகிறேன். You are already blessed. நீங்க முன்பாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You don't know who you are. நீங்க யார் என்று உங்களுக்கே தெரியாதுங்க. You don't know who you are. நீங்க யார் என்று உங்களுக்கே தெரியாது. Amen. That's what angel said. அதனால தான் தேவதூதன் சொன்னார், nothing more to bless. இதுக்கு மேல ஆசீர்வதிப்பதற்கு ஒண்ணும் இல்ல. You are already blessed. நீ ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். First tell me what's your name. உனக்கு என்ன வேணும் சொல்லு, உன் பேர் என்ன சொல்லு. What's your name? உன் பேர் என்ன? What's your name? உன் பேர் என்ன? He said Jacob. சொன்னா யாக்கோப். An angel said, தேவதூதன் சொன்னார், from today. இன்று முதல். From today. இன்று முதல். Riba shakata. ரிபா தாரா காஷாதா ரியா. இன்று முதல். இன்று முதல். இன்று முதல். From today. இன்று முதல். You will no more be Jacob. இனி யாக்கோபு எனப்படாமல். You will no more be இனி Jacob. யாக்கோபு எனப்படாமல். Your name is Israel. இஸ்ரவேல் எனப்படுவாய். Your name is Israel. இஸ்ரவேல். The prince. You are the prince. இஸ்ரவேல், நீ ராஜா, நீ ராஜா. You are Israel. நீ இஸ்ரவேல். Today God has brought me to tell who you கர்த்தர் are. பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேல். Amen. Amen. Touch your neighbor and say, உங்க பக்கத்துல தட்டி சொல்லுங்க, you are an Israel. நீ இஸ்ரவேல். You are an நீ Israel. இஸ்ரவேல். You are a promise. நீ இஸ்ரவேல், நீ வாக்குத்தத்தம். You are a blessing. நீ ஒரு ஆசீர்வாதம். Amen. Today I am not here to prophesy that God will bless you. You are already blessed. இன்னைக்கு I want to show that you are கர்த்தர் Israel. உன்னை ஆசீர்வதிப்பான்னு தீர்க்கதரிசி சொல்றதுக்காக வரல, நீங்க ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று உங்களுக்கு உறுதிப்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன். ஏனால் நீ இஸ்ரவேல். I want to show that you are Israel. நீ இஸ்ரவேல் என்று நான் காண்பிக்க விரும்புகிறேன். I want to show that you are already done. It's done. It's already done, Jacob. ஏற்கனவே யாக்கோபு செஞ்சாச்சு, அது முடிஞ்சிருச்சு. It's already done. ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. Amen. Look at a neighbor and say, உங்க பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, Amen. I am Israel. Amen. நான் இஸ்ரவேல். I am blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். I am blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். If this line, if his father would have said 21 years ago, 21 ஆண்டுக்கு முன்பாக அவருடைய அப்பா அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, I mean, when his father would have asked, when father asked question, who are you? What's your name? அவங்க அப்பா ஒருவேளை அவனை பார்த்து கேட்டிருந்தா, நீ யார், உன் பேர் என்ன? He said Esau. அவன் சொன்னா ஏசாவுன்னு சொல்லியிருந்தான். If you would have told Israel that time only, அப்பவே நான் இஸ்ரவேல்னு சொல்லியிருந்தானா? Amen. Know your identity. அவன் ஐடென்டிட்டியை தெரிஞ்சிருந்தானா? Amen. Know your identity. அவன் ஐடென்டிட்டி தெரிஞ்சிருந்தானா? That's what Bible says. அதான் வேதவசனம் சொல்லுது. In Christ. கிறிஸ்துவுக்குள். In Christ. கிறிஸ்துவுக்குள் நாம் more than a conqueror. நாம் ஜெயாளிகளாய் இருக்கிறோம். In Christ. கிறிஸ்துவுக்குள் I am a new creation. நான் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறேன். Christ in me is the hope of glory. கிறிஸ்து எனக்குள் மகிமையின் நம்பிக்கை. Amen. In Christ I am a new creation. கிறிஸ்துவுக்குள் நான் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறேன். Amen. That night he turned around. அந்த ராத்திரி அவனுடைய காரியம் சரி தலைக்கீழாய் மாறினது. That night அந்த ராத்திரி God said, கர்த்தர் சொன்னார், no more Jacob. இனி நீ யாக்கோபு எனப்படாமல்
Israel will rule. இஸ்ரவேல் எனப்படுவார். And he touched the hip. அப்போ அவருடைய தொடை சந்தை தொட்டார். Amen. He touched Jacob. யாக்கோபை தொட்டார். Amen. He hit Jacob. யாக்கோபை அடிச்சார். Amen. And he said, சொன்னாரு, I am hitting Jacob. நான் யாக்கோபை அடிக்கிறேன். Amen. I'm hitting your Jacob. நான் உன்னுடைய யாக்கோபை அடிக்கிறேன். Amen. Because no more your Jacob now. இனி உன்னுடைய யாக்கோபு அது இல்ல. Amen. You're no more Jacob now. இனி யாக்கோபு இல்ல. I'm hitting Jacob. இனி உன்னுடைய யாக்கோபை அடிக்கிறேன். But you are Israel now. நீ என்னடி இஸ்ரவேல் அல்லவா? I'm hitting your Jacob. உன்னுடைய யாக்கோபை அடிக்கிறேன். But you are no more Jacob. இனி நீ யாக்கோபு இல்ல. You are Israel. இனி நீ இஸ்ரவேல். There is a newer version inside you. உனக்குள்ளிருந்து தேவன் ஒரு புதிய பிறப்பை பெறுகிறார். There is a newer man inside you. நீ இஸ்ரவேல். Amen. Amen. ஆமென். He hit Jacob. யாக்கோபை அடிச்சார். Amen. He said, Jacob, next time, whenever. யாக்கோபே அடுத்த முறை எப்ப இருந்தாலும் Amen. Somebody ask, who are you? யாராவது உன்னை பார்த்து கேட்றாங்கன்னா நீ யாருன்னு Amen. Tell Israel. நீ சொல்லு, நான் இஸ்ரவேல் என்று சொல்லு. Israel. இஸ்ரவேல் என்று That's சொல்லு. what in many parts of the, after this scripture, many parts in the Bible. அதனால தான் இந்த வசனத்தின் மால பகுதியில அதுக்கு அப்புறம் अनेक பகுதியில Amen. It says Israel. இஸ்ரவேல், Israel. இஸ்ரவேல், Israel. இஸ்ரவேல். Amen. Today evening I want to say. இன்னைக்கு சாயந்தர வேளையில நான் சொல்ல விரும்புகிறேன். Inside you only two things are there. உனக்குள்ளேயே ரெண்டு காரியம் இருக்கு. Amen. Paul says, பவுல் சொன்னார், good and bad is both inside. எனக்குள்ள நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. Amen. How many of you have said good and bad is inside? எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும் எனக்குள்ள நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு? Jacob and Israel is both inside. யாக்கோபு இஸ்ரவேல் உங்களுக்குள்ள தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. Amen. Today God will hit the Jacob. இன்னைக்கு ராத்திரியில யாக்கோபை தேவன் அடிக்கிறார். He will hit to give யாக்கோபை தேவன் அடிக்கிறார். and hit and tell. அடித்து சொல்றாரு, You are no more Jacob. இனி நீ யாக்கோபு எனப்படாமல். Don't act like Jacob. இனி நீ யாக்கோபு போல நடிக்காத. You are Israel. நீ இஸ்ரவேல். You are an Israel. நீ இஸ்ரவேல். You are an Israel. நீ இஸ்ரவேல். He will hit the Jacob portion. யாக்கோபின் பகுதியை, உன்னுடைய வாழ்க்கையின் யாக்கோபின் பகுதியை தேவன் அடிக்கிறார். He will hit the cheating portion. அந்த ஏமாத்துற பகுதியை அடிக்கிறார். He will hit the running portion. ஓடுற பகுதி அடிக்கிறார். He will hit and say, அடிச்சு சொல்றாரு, no more running man. இனி ஓடக்கூடாது. You are no more Jacob. இனி நீ யாக்கோபு எனப்படாமல் You are Israel. இஸ்ரவேல் எனப்படுவாய். That's what Bible says. அதான் வேதவசனம் சொல்லுகிறது. After the meeting or after meeting God, தேவனை சந்தித்த பின்பு he comes down from the mountain. அவர் அந்த மலையிலிருந்து இறங்கி வந்த பின்பு First one he meet after the mountain was Esau. அவர் வந்து முதல்ல சந்தித்ததே ஏசாவை தான். Amen. 21 years from whom he ran is in front of him. 21 வருஷம் யாரை பார்த்து பயந்து ஓடணும் அவர் இப்ப முன்னாடி நிக்கிறார். I say, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. Encounter you. கர்த்தர் உங்களுக்கு சந்திப்பாரு. But after the encounter, அந்த சந்திப்புக்கு அப்புறம் enemy will come directly in front. ஏசா உங்களுக்கு முன்னாடியே வந்து நிப்பான். 100% in front of you. 100க்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடியே வந்து நிப்பான். Today he will encounter you. இன்னைக்கு உங்களை பாப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்கவுண்டர் பண்ணுவார், உங்களை தொடுவாரு, உங்களை சந்திப்பாரு. Before you going down from the stair, only Esau will call. நீங்க படிக்கட்டுல கீழே இறங்கி போறதுக்கு முன்னாடி உங்க ஏசா உங்களுக்கு போன்ல கலைப்புல வருவார். In the parking lot only Esau will come. பார்க்கிங் லாட்லயே ஏசாவை பார்க்க வாய்ப்பு இருக்கு. Don't open your mouth and speak like Jacob. யாக்கோபு மாதிரி அவங்க கிட்ட பேசிராதீங்க. And when you go down you are நீ Israel. இஸ்ரவேல் என்று மறந்து விடாதே. Don't speak like the old man. பழைய யாக்கோபை போல நீ பேசாதே. Don't open your mouth and speak like the worldly man. முன்பிருந்த மனிதனை போல நீ பேசாதே. Amen. Israel said, இஸ்ரவேல் சொன்னார், Esau, ஏசாவே, till now I ran. இது வரைக்கும் நான் ஓடுனேன். But now I'm putting a line. இப்போ நான் ஒரு லைனை போட போறேன். Amen. A line. ஒரு லைனை போடுறேன். From now God will take care. இந்த நாள் முதல் கர்த்தர் அதை பொறுப்பெடுத்துக் கொள்வார். God will take care. கர்த்தர் அதை பொறுப்பெடுத்துக் கொள்வார். That's how Israel spoke. அப்படிதான் இஸ்ரவேல் பேசுறார். Today night I want to say, இன்னைக்கு ராத்திரியில உங்களிடத்துல சொல்லுகிறேன், change the way you speak. நீங்க பேசுற முறையை மாத்துங்க. Change the way you pray. நீங்க ஜெபிக்கிற முறையை மாத்துங்க. Amen. May God hit the Jacob portion in your life. கர்த்தர் உங்களுக்கு இருக்கிற யாக்கோபு போர்ஷன் அடிக்கிறார். Amen. And God will tell, அப்புறம் தேவன் சொல்லுவாரு, no more running. இனி ஓடக்கூடாது. Stand bold. நில்லு, தைரியமா நில்லு. Stand bold. தைரியமா நில்லு. Stand bold. தைரியமா நில்லு. Esau will never hit you. Esau will never touch இனி you again. ஏசா உன்னை அடிப்பதில்லை, ஏசா உன்னை தொடுவதில்லை. Enough running from that fear. இதுவரைக்கும் அந்த பயந்து ஓடின நாட்கள் போதும். Stand, Jacob. நில் யாக்கோபே, நில். You are Israel. நீ இஸ்ரவேல். Are you ready to pray? எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கீங்க? Amen. Are you ready to pray? எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கீங்க? I want to say one thing. ஒரு காரியத்தை சொல்ல How விரும்புறேன். many of you felt today was blessed? எத்தனை பேர் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு விசுவாசிக்கிறீங்க? Today is just a beginning. இது ஒரு தொடக்கம் தான். இன்னைக்கு ஒரு தொடக்கம் தான். Every time first session we have to grasp. பாருங்க, ஃபர்ஸ்ட் செஷன் எப்பவுமே கிராஸ் பண்ணணும். Amen. Amen. I want to say tomorrow.
நாளைக்கு Come with an expectation. ஒரு எதிர்பார்ப்போட வாங்க. I mean, I can't call the name simply. சும்மா என்னால கூப்பிட முடியாது பேரை. Really, this is not a machine here. இது மிஷன் கிடையாது. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மிஷன் கிடையாது. From there, if you ask, நீங்க கேட்டீங்கன்னா அவருடைய சமூகத்துல கேட்டீங்கன்னா, from there, if you ask from நீங்க here, ஜெபிக்க இங்க இருந்து ஃப்ளோ ஆகும். Amen. ஆமென். If you desire, நீங்க விரும்புனீங்கன்னா, if you desire, நீங்க விரும்புனீங்கன்னா, amen. Come with an expectation. எதிர்பார்ப்போடு வாங்க. Amen. God is doing something great. கர்த்தர் ஏதோ பெரிய காரியத்தை செய்கிறார். But I'm not finishing right now. 2 minutes. Amen. நான் முடிக்கல, இன்னும் 2 நிமிஷம். Bible says, வேதவசனம் சொல்கிறது, amen, he had an encounter. அவருக்கு ஒரு சந்திப்பு ஏற்பட்டது. Today night, இந்த ராத்திரியில God wants to encounter some people. கர்த்தர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். சில பேரை சந்திக்க விரும்புகிறார். God wants to encounter some ஒரு people. சந்திப்பை தேவன் ஏற்படுத்த விரும்புகிறார். I know. எனக்கு தெரியும். Amen. Tomorrow will be more people. நிறைய பேர் இருப்பாங்க நாளைக்கு. But today I have a strong leading. ஆனால் இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடிங் இருக்கு ஆவியில. Amen. I wanna say, நான் சொல்ல விரும்புறேன், if you have come as Jacob today, நீங்க யாக்கோபா இன்னைக்கு வந்திருப்பீங்கன்னா, amen, I wanna say today night, இன்னைக்கு ராத்திரியில God wants to completely turn your around. கர்த்தர் உங்க வாழ்க்கையை முற்றிலுமாய் தலைகீழாய் மாற்ற விரும்புகிறார். God wants to bring out the Israel. உனக்குள்ள இருக்கிற இஸ்ரவேலை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். God said, கர்த்தர் சொல்லுகிறார், elder will serve the younger. மூத்தவன் இளையவனை சேவிப்பான். In other words, இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, ஆரன், you are living for 20 years. நீ 20 வருஷம் வாழ்ந்துட்ட. எல்டர். Amen. But there is a younger version whose birthday is only 7 years ago, who took baptism 7 years ago. ஆனா ஞானஸ்தானம் எடுத்து 7 ஆண்டு தான் ஆயிருக்கு. உனக்குள்ள ஒரு இளையவன் இருக்கிறான். Amen. Aaron, you are elder, 20 years old. Flesh is 20 years old. 20 வயசு ஆயிடுச்சு. ஆனா உனக்குள்ள ஒரு இளையவன் இருக்கான். ஞானஸ்தானம் எடுத்து அவனுக்கு 7 வயசு தான் ஆயிருக்கு. Amen. I took baptism at the age of 13. நான் பாருங்க 13 வயசுல தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். So the spiritual one 7 years only birthday. அப்ப பாருங்க என்னுடைய ஆவிக்குரிய வயசு எனக்கு 7 தான். But Bible says, ஆனா வேதவசனம் சொல்கிறது, elder will serve the younger one. அதே போல இளையவன் மூத்தவன் இளையவனை சேவிப்பான். Today I want to say, இன்னைக்கு சொல்ல விரும்புறேன், let your flesh serve. உங்களுடைய மாம்சம் ஆவிக்குரிய மனிதனை சேவிப்பதாக. Amen. Are you ready to pray with me? எத்தனை பேர் என்னோட கூட ஜெபிக்க ஆயத்தமா இருக்கீங்க? And in this group, இந்த குழுவிலே, இந்த கூட்டத்திலே, I'm hearing about Jesus from many years. இயேசுவை குறித்து அதிக ஆண்டுகளாய் நான் கேட்டுட்டு இருக்கேன். I'm coming to church for many நான் years. சபைக்கு பல ஆண்டுகளாய் வந்துட்டு இருக்கேன். But today night, இன்னைக்கு ராத்திரியில I don't want to go back as Jacob. நான் மீண்டும் யாக்கோபாய் செல்ல விரும்பல. I want to become an Israel. நான் இஸ்ரவேலாய் ஆக விரும்புறேன். I want to give you a chance. உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறேன். I've not yet accepted Jesus as my personal இயேசு Savior. கிறிஸ்துவை இதுவரைக்கும் நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை. I'm coming to church. நான் சபைக்கு வரேன். I'm attending every Sunday. நான் எல்லா சண்டேயும் சர்வீஸ் அட்டெண்ட் பண்றேன். But still I have not yet taken that step of baptism. ஆனா அந்த ஞானஸ்தானத்திற்காக என்ன ஒப்பு கொடுக்கல. Amen. But today night I want to pray. ஆனா இன்னைக்கு ராத்திரி அதற்கு நான் ஒப்பு கொடுக்க விரும்புறேன். Before telling into baptism, ஞானஸ்தானத்தை சொல்வதற்கு முன்பாக I want to say one thing. ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். There is no age. வயதே கிடையாதுங்க. வயது வரம்பு கிடையாது. There is no age limit. வயது வரம்பு கிடையாது. I took at 13. எனக்கு 13 வயசுல நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். My younger sister at 16. என்னோட சிஸ்டர் 16 வயசுல வயசு எடுத்தாங்க. I have a more younger one. என்னோட சின்னவங்களா இருக்காங்க. Last one is 10 years old. கடைசியா 10 வயசு உள்ளவன். We force her a lot. 10 வயசு உள்ளவன். அவனை நிறைய நாங்க ஃபோர்ஸ் பண்ணோம். Take baptism. ஞானஸ்தானம் எடு. Take baptism. ஞானஸ்தானம் எடு. Amen. She said, அவ சொன்னா, I can't take now. என்னால ஞானஸ்தானம் எடுக்க முடியாது இப்போ. Only at 18. 18 வயசு ஆச்சு ஞானஸ்தானம் கொடுங்க எனக்கு. Because in our church, if you take baptism white and white, you should wear. ஏன்னா எங்க சர்ச்சில் ஞானஸ்தானம்னா ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாங்க. I can't wear white and white. ஒயிட் அண்ட் ஒயிட்ல என்னால போட முடியாது. I will take only at 18. 18 வயசுல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிறேன். We force how much ever we want. எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணலாம் ஒத்துக்கவே இல்ல. She said, okay, whatever you do. It's okay, உன் இஷ்டம் அப்படி சொல்லிட்டோம். That night, அன்னைக்கு ராத்திரியில she was sleeping. தூங்கிட்டு இருந்தா. And she saw a vision. தரிசனத்தை பார்த்தாள். Daddy, mummy, Anna, Akka going in one way. டாடி மம்மி அண்ணாலாம் வேற ஒரு வழியில போறாங்க. She alone going in another. அவ மட்டும் இன்னொரு வழியில போயிட்டு இருக்கா. And a voice came. ஒரு சத்தம் வந்துச்சாம். What's your name? உன் பேர் என்ன? Turn around. திரும்பு. She turned and she woke up seeing that vision. She woke அந்த தரிசனத்தை பார்த்து அவள் திகில் அடைந்து எழுந்தாள். She came to daddy at 1 a.m. அப்பா கிட்ட 1 a.m. காலைல 1 மணிக்கு மிட் நைட்ல வந்து பார்த்தா. She said, வந்து சொன்னா, I need Jesus right now. எனக்கு இயேசு இப்ப வேணும். Daddy said tomorrow. அப்பா சொன்னாரு நாளைக்கு கொடுக்கலாம். She said, இல்ல. Who knows you will be alive tomorrow? நீ நாளைக்கு உயிரோட இருப்ப எனக்கு தெரியாது. Who knows? யாருக்கு தெரியும்? I need right now. எனக்கு இப்ப வேணும். So daddy woke me up. அப்பா என்ன எழுப்பினாரு. Go and clean the baptism ஹால போய் க்ளீன் பண்ணிட்டு baptism tank போய் க்ளீன் பண்ணீங்க அப்பா சொன்னாரு. I said, God, if you have given the vision morning. நான் சொன்ன ஆண்டவரே காலையிலே இந்த தரிசனத்தை கொடுத்திருக்கலாமே. Some believers would have come. ஏதாவது believers வந்து க்ளீன் பண்ணிருப்பாங்க டேங்க. Amen. God said,
அப்ப எங்க அப்பா for சொன்னார், your family, ஆண்டவர் சொன்னாரு, உன் குடும்பத்திற்காக you should do it. நீ தான் அதை செய்யணும். I said we all are a family. ஆண்டவரே, அதே போல நீங்க நம்ம எல்லாம் ஒரு குடும்பம். Amen. Today, இன்னைக்கு if you want Jesus in your life, இயேசு உங்களுக்குள்ள வரணும்னா, if you want to go back as Israel, நீங்க இஸ்ரவேலாய் வெளியே செல்ல விரும்புறீர்கள் I என்றால், came as Jacob. நான் யாக்கோபாய் உள்ள வந்தேன். I'm not telling you to change. நான் உங்களை மாற சொல்லல. Jacob is Jacob only. யாக்கோபு தான். I'm not telling you to change. Okay, Jacob did cheating 100%, that is done. யாக்கோபு உண்மையிலே ஏமாத்துனான். And he's a cheater. அவன் சீட்டர் தான், ஏமாத்துறவன் தான். But that night, அந்த ராத்திரி his name was changed. அவன் பெயர் மாற்றப்பட்டது. His identity was changed. அவனுடைய அடையாளம் மாற்றப்பட்டது. I know we all have a past. எனக்கு தெரியும், நமக்கு எல்லாருக்கும் ஒரு கடந்த காலம் We இருக்கு. all have a past what nobody can accept. நமக்கு எல்லாருக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கு. யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கடந்த காலம் நமக்குள்ள இருக்குது, உண்மைதான். But today night, இந்த ராத்திரியில I want to say, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல if விரும்புறேன், you are ready to accept Jesus Christ as your personal இயேசு Savior, கிறிஸ்துவை உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், whatever age you are, நீங்க எந்த வயது உள்ளவராக இருந்தாலும், I want to say you will go back as Israel. நீங்க போகும்பொழுது இஸ்ரவேலாய் செல்லுவீர்கள். You may say, oh, I have done bad things, I'm not that good, I will become right and come. நீங்க சொல்லலாம், ஒருவேளை நான் நிறைய தவறுகளை செஞ்சுட்டேன், நான் கொஞ்சம் சரியாயிட்டு வரேன் பிரதர் அப்படின்னு சொல்லலாம். If you can become right without Christ, why you need Christ? கிறிஸ்து இல்லாமல் நீங்க ரைட் ஆவ நீங்க நினைச்சீங்கன்னா எதுக்கு கிறிஸ்து வேணும் உங்களுக்கு? Amen. Christ is for Jacob only. யாக்கோபுக்கு தான் கிறிஸ்து வேணும். Jacob only needs கிறிஸ்துவுக்கு, யாக்கோபுக்கு தான் கிறிஸ்து வேணும். I want to finish this night with a salvation call. இன்னைக்கு ரட்சிப்பின் அழைப்போடு நான் இந்த நேரத்தை முடிக்க விரும்புகிறேன். Whatever age you are, எந்த வயது உள்ளவர்களா இருந்தாலும், if you need Jesus, இன்னைக்கு இயேசு வேணும்னா come forward, I want to pray. முன்னாடி வாங்க, உங்களுக்கு நான் ஜெபிக்க போறேன். Come forward, I want to pray. இயேசு கிறிஸ்து முதல் முறையா ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், நீங்க முன்னாடி வாங்க, உங்களுக்கு ஜெபிக்க போறேன். Amen. I need to ask. இருக்கீங்களா? Amen. Anybody, I need to ask with my dad, I need to ask with my mom. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள முதல் தடவையா Amen. I need to ask my dad. எங்க அப்பா கிட்ட கேட்கணும், எங்க அம்மா கிட்ட கேட்கணும். Amen. Daddy and mommy will not take you to heaven. உங்க அப்பா அம்மா பரலோகத்துக்கு உங்களை கொண்டு போக மாட்டாங்க. Only one name which will take you to ஒரே heaven. ஒரு பெயர், ஒரே ஒரு நாமம் மாத்திரம் தான் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போகக்கூடிய நாமம், Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். I know this is a church from many years. எனக்கு தெரியும், இது பல ஆண்டுகளா இருக்கக்கூடிய சபை. I know many people are baptized. நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான் தெரியும். But if you are the one whom I am speaking, ஆனா நான் பேசுற அந்த நபர் நீங்களா இருப்பீங்கனா, if one comes also, my plan, God's plan is completed. ஒருத்தர் முன்னாடி வந்தா கூட கர்த்தருடைய திட்டம் நிறைவேறிச்சு. If you are the one whom I am speaking, நீங்க தான் அந்த நபர் என்றால், கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசுறாருன்னா நீங்க தயவு செய்து எழும்பி வாங்க. you don't talk to anybody, just close your eyes. நீங்க யார்கிட்டயும் பேசாதீங்க, கண்ண மூடிங்க, எல்லாரும் கண்ண மூடிங்க. I know they are here. அவங்க இங்க இருக்காங்க, நல்லா தெரியும் எனக்கு. Another 2-3 minutes they will come. இன்னும் 2 நிமிஷத்துல பாருங்க, முன்னாடி வராங்களா இல்லையான்னு பாருங்க. You just close your eyes. நீங்க கண்ண மூடுங்களே. If you are that person, நீங்க தான் அந்த நபர்னா, today night, இன்னைக்கு ராத்திரி, இன்னைக்கு ராத்திரி, if Jesus comes, இன்று ராத்திரி இயேசு கிறிஸ்து வருவார் என்றால், today night, இன்று ராத்திரி இயேசு கிறிஸ்து வருவார் என்றால், if Jesus comes, இயேசு கிறிஸ்து வருவார் என்றால், you will stand with us in the heaven. நீங்க எங்களோடு கூட பரலோகத்துல நிப்பீங்க. You will stand with us in the heaven. எங்களோடு கூட பரலோகத்துல நிப்பீங்க. I want to ask my family, நான் குடும்பத்தை பார்த்து கேட்க I want to விரும்புறேன். ask others, மற்ற இடத்துல கேட்க விரும்புறேன். no brothers, nobody will take you to heaven. சகோதர சகோதரி யாரும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க. Only one name, ஒரே ஒரு நாமம் மாத்திரம், that's Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை அன்றி, whatever age you are, நீங்க எந்த வயது உள்ளவளா இருந்தாலும், whatever age you are, எந்த வயது உள்ளவளா இருந்தாலும், whatever background you are, எந்த பேக்ரவுண்ட்ல இருந்தாலும், sometimes you may feel confusion in your heart. உங்க இருதயத்துல சில கன்ஃபியூஷன் நீங்க உணரலாம். Lord, I want to take forward but something is pulling me back. ஆண்டவரே, நான் முன்னாடி செல்ல விரும்புறேன், ஆனா ஏதோ என்ன பின்னாடி இழுக்குது. I mean something which is making you stand only is Christ. Just take a step நீங்க forward. அப்படியே நீங்க முன்னாடி வாங்க, உங்களை விசுவாசத்துல ஆண்டவர் நடத்துகிறார். I mean 2 minutes we are going to sing a song and we are going to pray. நம்ம ஒரு பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். And if anybody is there like that, I want to pray. யாராவது இங்க அந்த மாதிரி இருப்பீங்கன்னா தயவு செய்து முன்னாடி உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். See, if I can call names and if I can prophesy, I can call your name also. நான் தீர்க்கதரிசனம் வரைக்க முடியும்னா உங்க பேரையும் கூப்பிட்டு நான் சொல்ல முடியும். வாங்க முன்னாடி வாங்க. I can call your name also. உங்க பேரையும் நான் கூப்பிட முடியும். But salvation is not force. ஆனால் ரட்சிப்பு திணிப்பினாலே வராது. Salvation is by your choice. ரட்சிப்பு எப்பொழுது நம்முடைய தீர்மானம், தனிப்பட்ட தீர்மானம். Again I say still are here. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் சில பேர் இருக்காங்க. Still are here. இன்னும் சில பேர் இருக்காங்க. Still are here. இன்னும் சில பேர் இருக்காங்க. If you feel நீங்க விசுவாசிப்பீங்க, முன்னாடி வாங்க. என் செயல்ல கலந்து இருக்கீங்க. Still are here. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. என் உசுருல கலந்து இருக்கீங்க. If you want that Christ, come for whatever age you are. எந்த
வயசு இருந்தாலும் சரி, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. I want that Jesus. ஒவ்வொரு முறை எனக்கு இந்த இயேசு வேணும். If you may be ஞானஸ்நானத்துக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றங்க, முன்னாடி வாங்க, வேகமா முன்னாடி வாங்க. This is not only for young people. If you are 30, 40, any age. எந்த வயசு, சின்ன பிள்ளை வயசு இல்ல, பெரிய வயசு இருந்தாலும் பரவாயில்ல. 40 வயசு இருக்கட்டும், 30 வயசு இருக்கட்டும், 50 வயசு இருக்கட்டும், முன்னாடி வாங்க. I want that Jesus. எனக்கு இந்த இயேசு வேணும். I don't want to go back as Jacob. போகும்போது நான் இஸ்ரவேலாய் போக விரும்புகிறேன். யாக்கோபாய் போக விரும்புகிறேன். I want to go back as Israel. நான் இஸ்ரவேலாய் போக விரும்புகிறேன். I want to accept that Christ in my life. நான் அந்த இயேசுவை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, if God is speaking to you, come forward. விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, Yes, the love of the Lord. விலையேற பெற்றவரே, The love of the Lord. என்னை ஆளும் பரிசுத்தரே, The love of the Lord. நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, ரேஷதரலல, விலையேற பெற்றவரே, ஆச்சரியலல. ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. The love is flowing in this place. மகிமையின் மேகம் ஆச்சரியலல. இந்த இடத்தை மூடுதே. Christ loves ஒரு you. மகிமையின் He loves you. இந்த இடத்தை மூடுதே. Come forward. ஒரு Leave மகிமையின் that Jacob portion. Leave that Jacob portion. ஆண்டவரே, யாக்கோபின் பகுதி எடுத்து விடும். I am in Israel. நான் இஸ்ரவேல், I am in Israel. நான் இஸ்ரவேல். விலகாத விலகாத மேகம் நீ, முன் செல்லுமே. ராபாத்தேரா காசேட்டலே, நிரமோகோ ஷாச்சாரதலே. விலகாத, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. 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 ஆவியானவரே, அன்பின் வல்ல தெளிவின் மகிமையின் in my spirit I can sense. வல்ல அன்பின் Yes. தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ரிவதலா காத்தேகோ, ரிவதலதீரே, துரபாலிரே, மகிமையின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் In my spirit I can sense. ஆவியானவர் இன்றைக்கு பேசுகிறார். If you are that Jacob, நீங்கள் அந்த யாக்கோபாய் இருப்பீர்கள் என்றார். if you are that one, நீங்க தான் அந்த நபர் என்றார். he needs you. இன்னைக்கு உங்களை தேவனுக்கு அவசியம். Today night he is for you only. இந்த ராத்திரியில உங்களுக்கான ராத்திரி தான். Night started as Jacob only, இன்னைக்கு ராத்திரி யாக்கோபின் ராத்திரியை தான் நீங்க தொடங்குனீங்க. but the day, ஆனால் பகல் வருவதற்கு முன்பாக, that's what Bible says. விடியற் காலம் வந்தவுடனே, That's what Bible says. வேதவசனம் சொல்லுகிறது, In the morning joy. விடியற் காலம் மகிழ்ச்சி, விடியற் கால மகிழ்ச்சி, In the morning joy. விடியற் கால மகிழ்ச்சி. I can be happy and I can stop here. எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதனால இதோட நிறுத்திக்கிறேன். But ஆனால் still in my heart, ஆனா இன்னும் இருதயத்துல I can sense நான் சென்ஸ் பண்றேன், couple more sitting there. இன்னும் 2 பேர் அந்த உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. Couple more sitting இன்னும் there. 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. Amen. Couple of people more sitting there. There are more couple more. Yes, amen. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. Amen. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. I want to say, நான் சொல்றேன், this night is your night. இன்னைக்கு இந்த ராத்திரி உங்களுடைய ராத்திரி. I did not only come here for teens. Yes, I can be happy with them. This many is so good. பாருங்க, இதே நல்ல ஒரு கூட்டம் தாங்க, விட்டுறலாம். But ஆனால் he's waiting for you. ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். He's waiting for you. உங்களுக்காக காத்திருக்கிறார். Amen. He's waiting for you. உங்களுக்காக காத்திருக்கிறார். If you are the one, நீங்க தான் அந்த நபர்னா,
Sometimes you may, all our teens, he spoke to teens. No, I'm speaking to you 30 years old, you only. இங்க இருக்கிற டீம்ஸ் எல்லாம் டீம்ஸா நிக்கறாங்க. நான் கிடையாது அப்படி நினைச்சிராதீங்க. நீங்க 30 வயசு இருக்கு. உங்களே தான் கர்த்தர் உங்களோட கூட தான் பேசுறார். I'm speaking to the 40 years, 30 அந்த 40 வயது உள்ளவங்க தான் கிட்ட தான் பேசுறார் ஆண்டவர். If you are that person, நீங்க அந்த நபர்னா, if you are that person, நீங்க அந்த நபர்னா, today night, இந்த ராத்திரி can you all just close our eyes? இல்ல கண்ணு மூடுமா, கண்ணு மூடுமா. If God is putting this inspiration in my heart, there இன்னைக்கு is தேவன் somebody. அந்த இன்ஸ்பிரேஷன் இருதயத்துல வைக்கிறார். I want to finish it with that person. இன்னைக்கு அந்த நபரோட நான் முடிக்க விரும்புகிறேன். Come forth, the Lord is waiting for you. I want to pray. Come forth. 2 minutes. Can you all just close our eyes and pray? நம்ம எல்லாம் ஜெபிப்போமா? எல்லாம் ஜெபிப்போம். Thank you, Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you, Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Lord, thank you, Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you for bringing them. ஆண்டவரை கொண்டு வந்திருக்காங்க, நன்றி. But I believe there are some more people there. இன்னும் சில பேர் இந்த இடத்துல இருக்காங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க. Lord, give them the courage to leave the chair and come forward. ஆண்டவரே, இன்றைக்கு அந்த நாற்காலியை விட்டு முன்பாக வரும்படி அவளுக்கு நீங்க ஒரு பலனை தருவதற்காக நன்றி. We don't want to force anybody. அவங்கள நாங்க வற்புறுத்த விரும்பல. We don't want to force anybody. அவங்கள நாங்க வற்புறுத்த விரும்பல. But let them receive the touch of Jesus. அவங்க இயேசுவின் தொடுதலை பெறுவார்களாக. Let them receive the touch of Jesus. இயேசுவின் தொடுதலை பெறுவார்களாக. I can sense in my spirit. என் ஆவியில நான் சென்ஸ் பண்றேன். I can sense in my spirit. என் ஆவியில உணர்கிறேன். Young people 30 40. 30 40 தேவன் தொடுகிறார். 30 40 தொடுகிறார். Amen. God is touching you also. 30 40 தேவன் தொடுகிறார். Amen. He is watching over you. பரலோகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. He wants you. கர்த்தருக்கு உங்களை அவசியம். He wants you. கர்த்தருக்கு உங்களை அவசியம். He wants you. கர்த்தருக்கு உங்களை அவசியம். Can we just pray? I'm going to finish it in the next 2 minutes. We are just going to pray. நாம ஜெபிக்க போறோம். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. Thank you, Jesus. ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Thank you, Jesus. ஸ்தோத்திரம். Anbinavi. Only your voice. Only your voice. என்னையா. Thank you, Jesus. I'm going to pray right now. நான் ஜெபிக்க போகிறேன். Amen. When I pray, நான் ஜெபிக்கும் பொழுது if still you are that person, நீங்க அந்த நபரா இருப்பீங்கடா. still there is time. Amen. இப்போ நேரம் இருக்குங்க. Still there is time. இப்போ ஒண்ணும் குறைஞ்சு போகல. We are going to pray நான் ஜெபிக்க போகிறோம். right now in the name. Can we all just close our eyes? நம்ம எல்லாம் கண்களை மூடுவோமா? Can we all just stretch our hands and pray for உங்க this? கரங்களை இவளுக்கு நேரா நீட்டுவீங்களா? Can we all just bless them? இவங்களை ஆசீர்வதிப்போமா? இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்போமா? Because they are no more going back as Jacob. இனி அவங்க வெளியே போகும்போது யாக்கோபா போக போறது இல்லைங்க. They are going back as Israel. அவங்க இஸ்ரவேலா இங்க இருந்து திரும்பி போக போறாங்க. They are going back as Israel. அவங்க இஸ்ரவேலாய் திரும்பி போறாங்க. Lord, I bless every பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். I bless every member. ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறோம். Every member who came forward. ஆண்டவரே, இங்க முன்னாடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். I bless everyone who came forward. ஆண்டவரே, இங்க முன்னாடி வந்திருக்கிற ஒவ்வொரு பேரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். I bless everyone who came forward. ஆண்டவரே, இன்னைக்கு முன்னாடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். And right now in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Lord, I know you are doing something great in this place. மாற்றத்தை உள்ளுக்குள்ள கொண்டு வருவதற்காக நன்றி. Lord, I know they are now going back as Israel. ஆண்டவரே, இனி அவர்கள் இஸ்ரவேலாய் போவதில்லை. Thank you for speaking அவர்கள் with us. இஸ்ரவேலாய் போக போகிறார்கள். Thank you for speaking with us. அவர்களோடு பேசுவதற்காக நன்றி. Thank you for touching them, O Lord. அவர்களை தொடுவதற்காக நன்றி. Do great things in their life. அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வீராக. Bless them. அவர்களை ஆசீர்வதியும். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே I ask and pray. நான் ஜெபிக்கிறேன். Everybody who came forward, முன்னாடி வந்திருக்க ஒவ்வொரு பேரும் I want to say, நான் உங்களை பார்த்து you சொல்றேன். have taken the best decision. உங்க வாழ்க்கையிலே நீங்க எடுத்த பெஸ்ட் டெசிஷன் இன்றைக்குதான். Best. ஒரு பெஸ்ட் டெசிஷன் எடுத்துருக்கீங்க. I don't know how you came. I don't know how you came. நீங்க எப்படி வந்தீங்கன்னு தெரியாது. But you're going back as Israel. ஆனா நீங்க போகும்போது இஸ்ரவேலாய் செல்லுகிறீங்க. இஸ்ரவேலாய் செல்றீங்க. I say this is the mark down this date. இந்த நாளை நீங்க குறிச்சுக்கோங்க உங்களுடைய கேலண்டர்ல. This is the best day in your இதான் உங்க வாழ்க்கையில சிறந்த நாள். பெஸ்ட் டே. God loves everybody. உங்க ஒவ்வொரு பேரையும் இயேசு நேசிக்கிறார். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். This step is your best step. இது நீங்க எடுத்ததிலே
பெஸ்ட் ஸ்டெப். Amen. You did not cry simply, you cried because you felt something நீங்க inside. ஏன் அழுவுறீங்க தெரியுமா? ஏன்னா உங்க இதயத்துல ஏதோ ஒரு தொடுதல உணர்ந்திருக்கீங்க. Go with this inspiration. Go with this. இந்த இன்ஸ்பிரேஷனோட நீங்க போங்க. Continue. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. You want to do something great for Jesus. கர்த்தர் உங்களை குறித்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Amen. You can have your seat. Until they sit down, can you just give a loud? அப்படியே எல்லாம் கல்லு தட்டுங்க. அவங்க போய் உட்கார வரைக்கும் கல்லு தட்டுங்க, கல்லு தட்டுங்க, கல்லு தட்டுங்க. அதோட முடிக்க போகிறேன். But I want to say, ஒரு காரியத்தை சொல்ல you are விரும்புகிறேன். no more Jacob. நீங்கள் இனி யாக்கோபு இல்லை, You are Israel. நீங்கள் இஸ்ரவேல் எனப்படுவீர்கள். Know who you are. நீ யார் என்பதை அறிந்து கொள். Amen. Amen. You are a blessing in Christ. நீ கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. Today, I believe the purpose which I am here is over today, for today. இன்றைக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்துடைய நோக்கம் முடிந்து நிறைவேறிற்று. Amen. That's what the Lord says. Tomorrow is going to be supernatural. நாளைக்கு சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை மத்தியிலே செய்ய போகிறார். Are you ready to pray? எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கீங்க? But how many of you can say, எத்தனை பேர் சொல்ல முடியும்? Lord, I want to do the work of Israel. இஸ்ரவேலுடைய வேலையை செய்ய விரும்புகிறேன். No more I want to become the old Jacob இனி guy. நான் பழைய யாக்கோபா இருக்க விரும்பல. I want to do. நான் செய்ய விரும்புகிறேன். How many of you believe that you are gifted? எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை கிஃப்டடா வச்சிருக்காரு நீங்க விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு gift கொடுத்திருக்காரு ஆண்டவர். What does Bible says? வேதவசனம் சொல்கிறது. One had 5 talent. ஒருவருக்கு 5 தாலந்து. Second one had 2. The last one had 1. Does Bible say 0? 0 இருக்கா? யாருக்கா 0 இருக்கா? Look at a neighbor and say nobody is உங்க 0. பக்கத்துல பசங்க யாருக்குமே 0 இல்ல. எல்லாருக்குமே தாளந்து இருக்கு. எல்லாருக்குமே தாளந்து இருக்கு. Everybody are gifted. எல்லாருக்குமே தாளந்து இருக்கு. Everybody are Israel. எல்லாருக்குமே எல்லாருமே இஸ்ரவேல் தான். And what does Bible say? வேதவசனம் சொல்கிறது. The one who had 5 made it into 10. 5 10ஆக மாற்றினான். Amen. What did God say? வேதவசனம் என்ன சொல்கிறது? தேவன் என்ன சொன்னார்? Good servant. உண்மை முத்தும் உள்ள வேலைக்காரனே, ஊழியக்காரனே. The one who 2 made it into 4. 2 4ஆ மாற்றின பார்த்து என்ன சொன்னாரு? உண்மை முத்தும் உள்ள ஊழியக்காரனே என்று சொன்னார். The one who had 1, what did God say? ஒருத்தனை வைத்து ஒண்ணே வச்சிருந்தவன என்ன சொன்னார் ஆண்டவர்? Put him to darkness. அவனை போய் இருளே புறம்பே அக்கினியில தள்ளுங்கன்னு சொன்னார். Amen. Touch your neighbor and say, பக்கத்துல தட்டி சொல்லுங்க, if you don't do anything also you will go to darkness. நீங்க எதுவும் செய்யலனாலும் நீ நரகத்துக்கு போய்டுவேன்னு சொல்லுங்க. இருளுக்கு போய்டுவேன்னு சொல்லுங்க. இருளுக்கு போய்டுவேன்னு சொல்லுங்க. Pastor, I will come to church, sit and go. பாஸ்டர், நான் சர்ச்சில வந்து உட்கார்ந்துட்டு போயிடுறேன். Brother, you are going to darkness. பிரதர், நீங்க இருளுக்குள்ள போறீங்க. You are not going to church, you are going to darkness. நீங்க சர்ச்சுக்கு போல இருளுக்கு போறீங்க. God has put a gift inside you. கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு gift வச்சிருக்காரு. Trusting you that you are an Israel. நீங்க இஸ்ரவேல் என்று எண்ணி உங்களுக்குள்ள அந்த gift புதைத்திருக்கிறார், உள்ள வைத்திருக்கிறார். Amen. Jacob had a gift. யாக்கோபுக்கு ஒரு gift இருந்துச்சு. Amen. Esau was special in hunting. ஏசாவு வந்து பயங்கர வேட்டைக்காரன். Because his father knew hunting, he taught him hunting. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வேட்டை எப்படி ஆடணும்னு தெரிஞ்சனால வேட்டை அந்த நுட்பத்தை அவருடைய மூத்த மகனுக்கு சொல்லி கொடுத்தார். But Jacob is mummy boy. ஆனா யாக்கோபு அம்மா பிள்ளை. Amen. How many mummy boys are here? எத்தனை அம்மா பிள்ளைங்க எங்க இருக்கீங்க? Amen. Mummy said, அம்மா சொன்னாங்க, hunting and all I cannot teach. எனக்கு வந்து உனக்கு வந்து வேட்டெல்லாம் ஆடலாம் சொல்லி தர முடியாது. Soup I can teach. சூப் எப்படி வைக்கணும்னு மட்டும் சொல்லி தரேன். What I can teach? சூப் வைக்க மட்டும் சொல்லி தரேன். Jacob said, யாக்கோபு சொன்னா, with this soup what will I do? இந்த சூப் வச்சு நான் என்ன எப்படி பொழைக்கிறது? With this gift what will I do? இந்த சூப் வச்சு என்னங்க நான் பண்றது? With this gift. இந்த சூப் gift வச்சு என்ன பண்றதுங்க? Amen. ஆமென். But Bible says, ஆனா வேதவசனம் சொல்கிறது, that soup only. அந்த சூப் தான், What is birthright back? அந்த சூப் தான் அவருடைய சேஷ்ட புத்திர பாகத்தை தனக்கு உடமையாய் கொண்டு வந்தது. There is a gift in everybody. உங்க எல்லாருக்குள்ளே தேவன் ஒரு gift வச்சிருக்காரு, ஒரு gift வச்சிருக்காரு. My gift is prophecy. My gift is prophecy. எனக்குள்ள இருக்கிற gift வந்து prophecy. Amen. கீர்த்தனம். Your gift is different. உங்க gift வித்தியாசமா இருக்கும். Your gift may be preaching. ஒரு பிரசங்கமா இருக்கும். Your gift may be sharing gospel. ஒரு மத்தவங்க சுவிசேஷம் பிரசங்கங்களுக்கு மத்தவங்களுக்கு பிரசங்கிக்கிறதா இருக்கும், ஷேர் பண்றதா Your gift இருக்கும். may be helping. ஆனா உங்களுடைய gift ஹெல்பிங்கா இருக்கும். Your gift may be arranging. ஒருவேளை உங்க gift வந்து அரேஞ்சிங்கா இருக்கும். Your gift may be giving offering. உங்களுடைய gift வந்து ஒருவேளை giving ஆஃபரிங்கா இருக்கும், காணிக்கை கொடுக்கிறதா இருக்கட்டும். Whatever it may be. எதா இருந்தாலும் இருக்கட்டும். I want to say, ஒரு காரியத்தை சொல்ல we விரும்புறேன். all are gifted. நீங்க எல்லாருக்கும் giftedா இருக்கீங்க. நீங்க எல்லாரும் gifted தான். This night, இந்த ராத்திரியில stop running away from Esau. நீங்க ஏசாவை பார்த்து பயந்து ஓடின நாட்கள் போதும். Stop running away from your gifts. உங்க கிஃப்ட்ஸை பார்த்து பயந்து ஓடின நாட்கள் போதும். Stop keeping it inside. உள்ள வச்சிருந்தது போதுங்க. Amen. Bring it out. இதை வெளியே கொண்டு வருகிற நாட்கள். Lord, I want to be useful. ஆண்டவரே, நான் உமக்கு பிரயோஜனமுள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன்.
I want to be useful. நான் உமக்கு பிரயோஜனமுள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன். It's nothing that it will come now. இப்போ வராது ஒருவேளை. I mean, it is already inside you. ஏற்கனவே இருக்கு, உள்ள இருந்து வெளியே வராது ஒருவேளை. It's already inside you. அது ஏற்கனவே இருக்கு, உள்ள இருக்கு. You just have to open it. அதை திறக்கணும். Unlock it. அதை அன்லாக் பண்ணணும். You are an Israel. நான் இஸ்ரவேல். Are you ready to do something for Christ? கர்த்தருக்காக ஏதாவது செய்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கேன்னு சொல்லுவாங்க. கரங்களை உயர்த்துங்க. I mean, if you are that person, you can stand up on your place. I want to நீங்க pray. தான் அந்த நபர்னா, நீங்க இருக்கிற இடத்துல எழுமில்லுங்க. I want to do something for Christ. நான் இயேசுவுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறேன். Amen. I'm fed up of hearing people's word. நான் மனிதர்களுடைய சத்தத்தை கேட்டு நான் வெறுத்து போயிட்டேன். Oh, this gift, with this what you will do? இந்த gift வச்சு நீ என்னப்பா பண்ணுவ? With this gift what you will do? இந்த gift வச்சு நீ என்ன பண்ணுவ? My gift, this gift only will open இந்த a door. gift தான் எனக்காக வாசல்களை திறக்க போகிறது. This gift, translation gift will open a door. இந்த translation gift தான் எனக்கு வாசல்களை திறக்க போகிறது. I mean, this volunteer gift will open a door. இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரி தான் எனக்கு வாசலை திறக்க போகிறது. This clapping hands gift will இந்த open. கைகளை தட்டுறது தான் எனக்கு வாசல்களை திறக்க போகிறது. I am Israel. நான் இஸ்ரவேல். I am a gifted one. நான் gifted person. I am a gifted person. நான் ஒரு gifted person. How many of you can, I'm going to use my gifts? எத்தனை பேர் நீங்க விசுவாசிங்க இந்த gift நான் பயன்படுத்த போறேன்னு சொல்றவங்களா கரங்களை உயர்த்துங்க. What you have kept inside me. எதற்காக கர்த்தர் உங்களுக்குள்ள அதை வைத்திருக்கிறாரோ. I'm not going to hide it. நான் மறைக்க விரும்பல. I'm not going to make it. I'm not going to think what people say, and I'm not going to bring it out. I'm just going to show. I'm going to showcase. I'm going to just do what you have kept inside me. நான் உங்களுக்குள்ள இருக்கிறதை கர்த்தருக்காக நான் கொடுக்க விரும்புகிறேன். அதை செய்ய போகிறேன். Lord, give them the boldness. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான தைரியத்தை நிரப்புவதற்காக நன்றி. Lord, I bless the church. ஆண்டவரே, சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன். Thank you for speaking to us. ஆண்டவரே, எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். Thank you for your prophecies. ஆண்டவரே, தீர்க்கதரிசனம் கொடுத்ததற்காக நன்றி. Thank you for your word. ஆண்டவரே, வார்த்தைக்காக நன்றி. Thank you for your salvation, God. ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்புக்காக நன்றி. Thank you for your presence. ஆண்டவரே, பிரசன்னத்திற்காக நன்றி. And I believe நான் விசுவாசிக்கிறேன். tomorrow நாளைக்கு we are going to go greater to இதை காட்டிலும் பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே செய்ய போகிறேன். glory to glory. மகிமையின் மேல் மகிமை. Speak to everybody who is present. இங்க இருக்கிற ஒவ்வொரு பேரோடு கூட பேசுவீராக. Thank you for doing it. ஆண்டவரே, நீர் செய்வதற்காக நன்றி. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. ஆமென். Amen. ஆமென். Give your neighbor a hand and say, come with an expectation. கையை கொடுத்து பக்கத்துல உள்ள நெய்பரை பார்த்து சொல்லுங்க, எதிர்பார்ப்போடு வாருங்கள், எதிர்பார்ப்போடு வாருங்கள், எதிர்பார்ப்போடு வாருங்கள். Tomorrow I felt in my spirit. Tomorrow I felt in my spirit. நாளைக்கு ஆவியில உணர்கிறேன். நாளைக்கு We are going to pray for healings. நாளைக்கு சுகத்திற்காக ஜெபிக்க போகிறோம். So if sick people are there, bring them. பலவீனமா இருக்கவங்கள கொண்டு வாங்க. Amen. I'm not going to pray. நான் ஜெபிக்க போறது இல்ல. The Lord will do it. கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்ய போகிறார். Amen. The Lord will do it. கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்ய Come with போகிறார். an expectation. எதிர்பார்ப்போடு வாங்க. Many names in my heart. என் இதயத்தில் अनेक பேர்கள் இருக்கு. All stored up. உள்ள அப்படியே ஸ்டோர் ஆயிருக்கு. I just wanted to finish this salvation, so I இன்னைக்கு இந்த just. ரட்சிப்பு எனக்கு முடிஞ்சா எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. Amen. ஆமென். Tomorrow is going to be great. நாளைக்கு இதை காட்டிலும் பெரிய காரியங்களை பார்க்க போறீங்க. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.